அப்பொழுது பொற்புறு திருக்கழுமணத்தோர் எப்பெயரினோரும் அயல் எய்தும் இடையின்றி மெய்ப்படு மைப்புலகம் மேவி அறியாமே ஒப்பில் கலி கூர்வதோ போப்புற உரைப்பார். சீர்காழியில் இருக்கிறவங்களாம் அப்போ எல்லாரும் ஒன்று கூடனாங்க. ஒவ்வொருவருடைய உடலிலும் மெய்ப்பாடுகள் நிறைந்திருந்தது. அப்போ அந்த மெய்ப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இடைவெளி இல்லாமல் இருந்ததா சொல்கிறார். அப்பொழுது அதாவது என்கிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவவதாரம் செய்த அந்த பொழுதில் பொற்புறு திருக்கழுமலத்தோர் அழகு பொருந்திய திருக்கழுமலம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் வாழக்கூடியவர்கள் எப்பெயரினோரும் எல்லாரும் இவங்க அவங்கன்னு இல்லாமல் எல்லோரும் அயல் எய்தும் இடையின்றி அதாவது பக்கங்களில் வேறு பொருந்தும் இடமின்றி ரெண்டு வகையில பொருள் சொல்லலாம். அயல் எய்தும் இடமின்றினா வந்து கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்தாங்க. பக்கத்துல யாரும் வந்து சேர முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் வந்ததுன்னு சொல்லலாம். இனி மூணாவது வரியை சேர்த்தி சொன்னீங்கன்னா அயல் எய்தும் இடையின்றி மெய்ப்படு மயிர்ப்புலகம் மேவி அறியாமை அதாவது உடம்புல மயிர்கூச்சலிடுதல் மெய்ப்பாடுகள்ல உண்டு. இறைவனை கண்டாலோ இறைவனை அதாவது அவருடைய அருவுருவத் திருமேனி காண்கின்ற பொழுது நம்ம உள்ளத்தில் ஏற்படுகின்ற மெய்ப்பாடு. அந்த மெய்ப்பாடு புறத்திலையும் வெளிப்படும், அகத்திலும் வெளிப்படும். அகத்தில் வெளிப்படும் பொழுது நம்மளோட உடம்பு நடுங்கிறது, உடம்பு சிலிர்த்து நிற்பது, வாய் குளறுவது, மிடறுகள் விம்முவது, கண்ணீர் அரும்புவது, கைகளை தலைமையில் குவித்து நிற்பது, இவையெல்லாம் இறைவன் நினைவை நாம் நினைந்து நிற்கும் போது நம்மை அறியாமலே நமக்குள் ஏற்படுகின்ற மெய்ப்பாடு. இப்போ இங்கே பிள்ளையாருடைய திருவதார செய்தி அறிந்த அந்த திருக்கழுமலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மெய்ப்படு மயிர்ப்புலகம் அயல் எய்தும் இடையின்றி மேவி அப்படின்னா உடம்புல ஏற்பட்ட மெய்ப்பாடுகள் எல்லாம் இடைவெளி இல்லாமல் ஏற்பட்டதான். சரிங்களா? இப்போ இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மெய்ப்பாடு எவ்வளோ நேரம் நீடித்தது அப்படின்னு கேட்டால் நினச்சி பார்க்கும்போது செலுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இது அடங்குச்சான்னு கேட்டால் அடங்கவே இல்லை. அவ்வளவு அந்த உள்ளார்ந்த உணர்வு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட உணர்வு எப்படி ஏற்பட்டது? தம்மை அறியாமே ஏற்பட்டது. ஏன்னு தெரியல. இப்போது இவங்க வந்து இப்படி ஒருத்தர் திருவதாரம் செஞ்சுருக்கிறாரு. இவர் இப்போ 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை நிலைநாட்ட போகிறாருன்னு தெரிஞ்சுதா அவங்கெல்லாம் மயிர்ப்புலகம் அடைஞ்சாங்க? தெரியாது. அதெல்லாம் தெரியுமா? இப்போ நீங்கள் சீர்காழியில் ஞானசம்பந்தர் பிறந்தபோது பார்த்தவங்களுக்கு உடம்புல இப்படி மெய்ப்பாடு ஏற்பட்டதே அப்படின்னா இதெல்லாம் நினச்சி பார்த்து மெய்ப்பாடு ஏற்பட்டதா? இல்லை. அது இயற்கையாகவே இறைவனுடைய திருவருளால் எல்லாருக்கும் ஒரு அபரீதமான உணர்வு. ஏன் இந்த உணர்வு வந்தது தெரியாது. நமக்கு வழிபாட்டில் அப்படிலாம் சில நேரத்தில் உணர்வு வரும். சரிங்களா? அந்த உணர்வு நான் நினைந்து வருவதில்லை. நாம் நினைந்து ஒருபோதும் வர நான் இன்றைக்கி நல்லா பூஜை பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு உக்காந்தோம்னா அன்றைக்கி பூஜை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. பூஜை நல்லா பண்ணணும்னு நினச்சி பூஜை எல்லாரும் பண்ணுறதில்ல. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா எல்லோரும் நான் இன்றைக்கி நல்லா பாட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தோம்னா இன்றைக்கி பாட்டு நாம் ஒரு பக்கம் இழுத்தோம்னா அது பக்கம் இழுத்துட்டு போகும். நாம் பாடணும்னு நினச்சி நல்ல பாட்டையாக எடுத்து பாடுவோம். அந்த பாட்டு எப்படி போகும்? அது பாட்டில் ஒரு பக்கம் ஒரு சில நாள் எடுத்து பார்த்தோம்னா அது நம்மளை அறியாமல் அப்படியே அது நீங்கள் இது வெளியே சொல்லும் போது அதே பாட்டை சொன்னீங்கன்னா நான் அப்படி சொல்ல முடியாது. அந்த பாடலையே வெளியே நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் ரசித்து ஒவ்வொரு பாட்டையும் பாடி பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலும் படிக்கும்போது பாடுறதுன்னு இல்லாமல் என்னைக்காவது நாமளே எடுத்து ஒரு பாட்டை பாடினீங்கன்னா திருக்கோயில் வழிபாட்டிலையோ அல்லது வீட்டு வழிபாட்டிலையோ நம்ம பாடுகின்ற பொழுது அப்படி அந்த உணர்வானது நமக்கு தலைப்படும். புரியுங்களா? அந்த தலைப்படுற இன்பங்கிறது ஒரு உயர்ந்த இன்பம். நீங்கள் அந்த பொருள் ஒரு நேரத்தில் அந்த பொருள் உணர்ந்து ஒரு நேரத்தில் அந்த சிவத்தை உணர்ந்து அப்படி உள்ளுக்குள்ளே அந்த அபரீதமான உணர்வு அந்த இன்பம் எப்படி இருக்குன்னு நம்மளால் கோடிட்டே காட்ட முடியாது. சரிங்களா? அது இனிமேலே அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அனுபவித்து பார்க்கும் பொழுது அந்த இன்பம் விளங்கும். இப்போ மயிர்ப்புலகம் இடையீடு அன்றி எப்படி இருக்குங்களா? தம்மை அறியாமே ஒப்பில் களி கூறுவது ஒரு ஒப்பற உரைப்பார். உப்பில்லாத
மகிழ்ச்சி வந்ததனால் அதை வெளிப்படுத்துவதற்காக எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்ற சொற்களை, செய்திகளை அப்படியே பாடலாக பதிவிட்டிருக்கிறார் நம் சேக்கிழார் பெருமான். சிவன் அருள் எனப் பெருகு சித்தம் மகிழ்த்தன்மை இவன் இது நமக்கு வர எய்தியது என்பார். கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான், அவன் வரும் நிமித்தம் இது என்று அதிசயத்தார். பாடல சிவனுடைய அருளை பெற்றால் எவ்வாறு சித்தம் மகிழுமோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இப்பொழுது ஏற்படுகிறது. ஏன் என்றால், இதோ கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான். கவுனியர் குலத்தில் ஓர் காதலன் உதித்தான், அவன் வரும் நல் நிமித்தம் இது. அவன் வருகின்ற நல்ல நேரம். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னு கேட்டால், பிள்ளையார் வந்திருக்கக்கூடிய நல்ல நேரம் என்பதனால் சிவனருள் கிடைக்க பெற்றால் என்ன இன்பம் நமக்கு கிடைக்குமோ அந்த இன்பம் கிடைத்தது. சரி, சிவனருள் கிடைச்சது நம்மளுக்கு தெரியுமா? சிவனருள் பெற்ற இன்பம் நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இப்போ நாம் அப்படியே ரிவர்ஸில் வருவோம். சிவனருள் பெற்றால் எப்படி இன்பம் இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் நம்ம ஞானசம்பந்தோட பெருமானுடைய திருவடியை பற்றி அந்த இன்பத்தை அனுபவிச்சிங்கன்னா தெரியும். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி அந்த இன்பத்தை தரும். அதான் இங்கே சொல்கிறார், சிவன் அருள் என, சிவன் அருள் என பெருகு சித்தம் மகிழ் தன்மை, பெருகிய சித்தம் மகிழ்கின்ற தன்மையானது இவன் இது நமக்கு வர எய்தியது என். இவன்னா இந்த இடத்தில், இவன்கிறது அங்கே 3 சுழி நகரம். இவன்னா இந்த இடத்துல சுட்டல்ல, இவன் என்பது இந்த இடத்தில், இவன் என்பது ஆட்களை குறிப்பில் அந்த இடத்தை குறிப்பு. அதனால் இதுக்கு என்னதுங்க தன்னகரம் போட்டிருக்கிறாங்க. இவன் இந்த இடத்தில் இது நமக்கு வர எய்தியது என். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, கவனிங்க, யாரும் ஞானசம்பந்த பெருமானுடைய இல்லத்தில் இல்லை, சரிங்களா? அவங்களுடைய இல்லத்தில் இருக்கிறாங்க. இருக்கும்போது திடீர்னு ஒரு உவகை புரியாமல் ஒரு இன்பம், உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் இடுகிறது, மயிர்ப்புலகத்தின் காரணமாக ஒரு அபரீதமான இன்பம் ஏற்படுது. இந்த இன்பம் ஏன் வந்தது தெரியல, புரியுங்களா? அது என்னவாக இருக்கலாம்? அதுக்குள்ளே வந்து செய்தியை நினைக்கிறாங்க. இந்த இடத்தில் இந்த இன்பம் வருவதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து கொண்டு, கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான், அவ்வாறு அவன் வரும் நிமித்தம் என்று அதிசயத்தார். அதாவது என்ன, அதுக்குள்ளே தெளிந்துக்கிட்டாங்க. என்ன காரணம்னா, எல்லோரும் செய்தியை தெரிந்து கொள்கிறார்கள். என்ன காரணத்தில்? இப்போ நமக்கு இன்பம் வந்தால் தேடுவோமான்னு தெரியாது, மனம் போட்டு பிராண்டிகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன காரணத்தினாலேன்னு ஒரு சில விஷயத்துக்கு தெரியாது. பல விஷயத்துக்கு காரணம் தெரியும். இந்த துன்பத்துக்கு இந்த இன்பத்துக்கு என்ன காரணங்கிறது பல விஷயங்களுக்கு தெரியும். சில விஷயங்களுக்கு இந்த துன்பம் ஏன் வந்ததுன்னே தெரியாது. உள்ளுக்குள்ளே போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு கேட்டீங்கன்னா, மனசை போட்டு பேசி, ஏன் நாம் இன்றைக்கி மனக்கலக்கமாக இருக்கிறோம், ஏன் மனக்கலக்கமாக இருக்கிறோம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விடை கிடைக்கும். சரிங்களா? சில விஷயங்கள் நாம் தாண்டி போகணும், ரொம்ப ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. துன்பம் வருகின்ற பொழுது எதனால் வந்ததுங்கிறது தெரியாமல் இருக்கும்போது அந்த துன்பத்தை கண்டுகொள்ளாமல் என்ன பண்ணணும், சிவசிவா என்று கடக்கணும். துன்பம் எதனால் வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த துன்பம் வர்றதுக்கான காரணத்தை நீக்கணும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எதை விட்டெல்லாம் நீ நீங்கி நிற்கிறாயோ அதனால் உனக்கு துன்பம் இல்லை. துறவுங்கிற அதிகாரத்தில் முதல் குறள், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இல்லை, எனக்கு முடி மேலே ஆசை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கேன், முடி இல்லைங்கிற கவலையினால் துன்பப்பட்டு இருக்க மாட்டேங்க. போனால் மசுறு தானே போச்சுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கும். அது மேலே இன்பம், அது மேலே ஆசை இருந்துன்னு வச்சுங்க, போச்சு. கல்யாணம் பண்ணும்போது 6 அடி இருந்தது, அப்படிங்களா, தலை முழுக்க முடியாக இருந்தது, விளையாது, இந்த கவலையில இது ஒவ்வொரு பொருளுக்குமே, நீங்கள் சாப்பிட்ற பொருள்லேருந்து, வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பொருள்லேருந்து, இல்லை நம்ம அறிவு உறுதிப்பாடு இருக்கணும். வந்தால் அனுபவிக்கிறேன், வரலைன்னா டோன்ட் கேர். ஒரு இது சொல்லுவாங்க, புரியுங்களா? விரும்பி வந்தால் டேக் கேர், வெறுத்து போனால் டோன்ட் கேர். விரும்பி வந்தால்
டேக் கேர், வெறுத்து போனால் டோன்ட் கேர். அப்படி இருக்கிறதுக்கு நம்மளால் முடியுமா? நாம் தான் எல்லாத்துலேயும் போய் என்ன ஆயிடுறோம், டமார்னு விழுந்து போனால் போச்சே போச்சே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற நிலையில் தான் இருக்கிறோம். எனவே இறைவனுடைய திருவருளின் காரணமாக நாம் உலகத்தில் பற்றி நிற்கின்ற பொருள்கள் யாவும், உலகப் பொருள்கள் யாவும் நிச்சயமாக ஒரு நாள் நம்மை விட்டு போகிறது. எந்த மாற்றமும் இல்லை. இதில் எத்தனை ஞானிகள் நமக்கு அறிவுக்கு சொன்னாலும் அறிவு என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளின் மீது பற்றை கொண்டே இருக்கிறது. அதனால தான் பற்று இருக்கணும். எப்போ விட சொல்கிறாங்களோ அப்போ விடக்கூடிய ஆற்றல் இருக்கணும். வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு சொல்கிறதே ஒரு வீரன்னு சொல்லிட்டார். நீங்கள் திருக்கூட்ட சிறப்பில் வேண்டான்னு சொல்கிறது ஒரு வீரம். நம்மளால் வேண்டான்னு சொல்ல முடியுமா? அந்த வீரம் நம்மள்கிட்ட இருக்குமான்னு கேட்டால், எதை கேட்டாலும் வேணும்னு சொல்கிறது தான் நம்ம அறிவு இருக்குது. இல்லை வேண்டான்னு சொல்ல முடியுமா? நமக்கு பயன்படலைன்னா கூட அது என்ன வேணும், இருக்கட்டுமே, பின்ன நானும் வாங்கி வச்சுக்கிறேனே அப்படி என்ன பண்ணுவோம். வீட்டில் வாங்கி வச்சுருப்போமே தவிர பயன்படாத பொருள் வீட்டை சுத்தம் பண்ணுறோம் சரிங்களா, சுத்தம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடிக்கடி வச்சுருந்தோம், எடுத்து பார்ப்போம், டப்பா இருக்கட்டுமே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது போடுறதுக்காக எடுத்து மழை மாதிரில வை சரிங்களா. ஒரு அட்டை போட்டி எடுத்து வச்சோம், திடீர்னு இருக்கட்டுமே, ஒரு பார்சலுக்கு எதுக்காவது ஆகும் எடுத்து வை. எதையாவது வேண்டான்னு தூக்கி வெளியே போகுமான்னு கேட்டால் போகவே போகாது சரிங்களா. இப்போ அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேணுங்கிறத தான் நிற்குமே தவிர வேண்டாமை அண்ண விழிச்செல்வம் ஈண்டில்லை. எவ்வளோ வரும், வேண்டாமைங்கிறதோட பெரிய செல்வம் உலகத்தில் கிடையவே கிடையாதுங்கிற. வேணுங்கிறது தான் பெரிய செல்வம் நம்ம கணக்கு. வள்ளுவர் என்ன சொன்னா, வேண்டாமை அண்ண விழிச்செல்வம் ஈண்டு இல்லை, யாண்டும் அக்தொப்பதில்லை. இங்கே மட்டும் இல்லை, அதோட சிறந்த பொருள் எங்கேயும் கிடையாது. நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் சொன்னார், வேண்டா விரலின் விளங்கினார் சரிங்களா. அது சொல்லும்போது திருக்கூட்ட சிறப்பு, வேண்டுமாறு விருப்புறு வேடத்தார் தாண்டவ பெருமான் திருத்தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார்தம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகேன்னு சொல்லும்போது மேலே சொல்லும்போது சொல்லுவார். அதாவது வேண்டாமை என்கின்ற நிலைப்பாட்டில், அதாவது ஆரம் கண்டிகை ஆடை கந்தை ஈர அன்பிலர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. யாதும் குறைவிலர் வேண்டாமை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தெரியும். அதை சொல்லும்போது வேண்டான்னு சொல்கிறதே ஒரு வீரன் சொன்னார் அவை வீரன் சரிங்களா. இங்கே வந்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சொல்கிறார், கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான், அவன் வரும் நிமித்தம் இது என்று தெளிந்து அதிசயத்தார்கள், எல்லோரும் அதிசயித்து பார்க்கிறார்கள். பூமுகை அவிழ்ந்து மனம் மேவு பொழில் எங்கும் தேமருவு தாதோடு துதைந்த திசை எல்லாம் தூமருவு சோதி விரியத்துகள் அடக்கி மாமலைய மாருதமும் வந்து அசையும் அன்றே. பாடலுடைய கருத்து அப்படியே பொழிப்புரையாக எடுத்தீங்கன்னா, சோலைகள்லாம் பூக்கள் விரிந்து அப்படியே பூந்தாதுக்களை வீசுதான். அப்படி வீசும் பொழுது இந்த சோலை முழுக்க பூந்தாதுக்களை வீசி அந்த பூந்தாதுக்களினுடைய அளவு அதிகமானதுனால அந்த இடத்தையே அப்படியே மறைத்து இருள் சூழ்ந்தது போல் ஆயிடுத்தான் சரிங்களா. அப்படி சூழ்ந்த இடத்த மந்தமாருதம் என்று சொல்லக்கூடிய காற்று என்ன பண்ணிக்கலாம், நீக்கி ஒளியை பரப்பியதான். பாடல் வழியாக பார்த்தீங்கன்னா, பூமுகை அவிழ்ந்து, பூக்களினுடைய முகை அவிழ்ந்து மனம் மேவு பொழில் எங்கும், மனம் வீசுகின்ற சோலைகளில் எங்கும் தேமருவு தாதோடு துதைந்த திசையெல்லாம், தேமருவு தாது வாசம் கவலும் மகரந்த தூள்கள் எல்லாம் எல்லா திசைகளிலும் தூமருவு சோதி விரி துகளடக்கி, தூய்மை செய்யும் ஒளி என்ன பண்ணிச்சுங்களா, மகரந்த தூள் அடக்குச்சு. அதை மாமலைய மாமருதம் வந்து அசையும் அன்றே. அதாவது அந்த ஒளி குறையவே மலையமாருதம் என்று சொல்லக்கூடிய தென்றல் காட்டு வந்து அசைந்து அந்த துகளை அடக்கி சோதியை விரிய செய்தது. எதுக்குங்க இந்த இடத்துல இந்த பாட்டு இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நாம் நினைக்கலாம் சரிங்களா. பல வகையான சமயங்கள் 7ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொரு சமயம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறது. பௌத்த சமயம், சாக்கியம் என்று சொல்லக்கூடிய பௌத்தம், சமணம் என்று சொல்லக்கூடிய ஜைனம், எல்லா சமயங்களும் அவங்க சமயத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள் வாயிலாக மக்களை ஈர்த்து எல்லாத்தையும் மயக்கி வச்சுருக்கிறாங்க புரியுங்களா.
இப்போது இந்த சமயத்தில் என்ன பண்ணாராம் நம்மளுடைய பிள்ளையார் அப்படியே மெல்ல காற்று வீசுகிற மாதிரி வந்து எல்லாத்தையும் அப்படி அடக்கிட்டாராம். எல்லா சமயமும் பெருகி எப்படி சோலைகளில் பூக்கள் பூத்து அப்படியே மகரந்த தூள்களை வீசி எல்லாத்தையும் அடக்கி அப்படி இருந்த நிலைப்பாட்டை மாமருதம் என்று சொல்லக்கூடிய தென்றக்காட்டு வந்து இப்படி வீசி அசைய செய்து ஒளியை விரிய செய்ததோ அப்படி ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திரு அவதாரம் மற்ற சமயங்களுடைய ஆதிக்கத்தை எல்லாம் நீக்கி சைவ சமயத்தினுடைய ஒளியை பெருக செய்தார் அப்படின்னு குறிப்பு இயற்கை நவிர்ச்சி அணி இயற்கையில் வச்சு காட்டுறார். மேலை இமையோர்களும் விருப்புட மேலை இமையோர்களும் விருப்பொடு கரப்பில் சோலை மலர் போல மலர் மாமலை சுரிந்தே ஞாலமிசை வந்து வளர்காளி நகர் மேவும் சீலமறையோர்கள் உடன் ஓமவினை செய்தார். தேவர்களும் வந்து வேள்விகளில் கலந்து பயன்பெற்றனர் என்கிறார். சீர்காழியில் வந்து ஞானசம்பந்த பெருமானுடைய திருவதாரத்தின் காரணமாக அங்கங்கு திருவேள்விகள் நடத்தப்பட்ட நிலையில் தேவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து பூமாரி மழை பொழிந்தார்கள். அவர்கள் மழை பொழிந்ததோடு நிற்கலை, கற்பக மலையை பொழிந்துட்டு பூமிக்கு வந்து என்ன செய்தாருங்களாம், அவங்க இந்த வேள்வி சடங்குகளில் அவர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இப்போது தேவர்கள் என்பவர்கள் வேள்விக்கு தலைவங்க, புரியல, இவங்க வேள்வியினுடைய பயனை தருபவர்கள், வேள்வியினுடைய பயனை தருபவர்கள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், வேள்வியில் வந்து கலந்து கொண்டு பயனை பெற்றனர். ஞானசம்பந்த பெருமான் முந்தை முதல் மந்திரம் வேதங்களுக்கெல்லாம் தலைமை பண்புடையவர். அதனால் அவருடைய திரு அவதாரம் வேதத்தை ஓதுகிறவங்களுக்கெல்லாம் தலைவர், புரியல. அப்போ எங்கள் அந்த செய்தி சொல்கிறார், மேலை இமையோர்களும் விருப்போடு, மேலை வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் விருப்பமுடன் கரப்பில் சோலை மலர் போல மலர் மாமலை பொழிந்து, கரப்பில் கரத்தல் இல்லாத குறைதல் இல்லாத வஞ்சனை இல்லாத மலர்களை சொரிந்து சீர்காழியில் சொரிந்து ஞாலமிசை வந்து பூமியை நோக்கி வந்து வளர்காளி நகர் மேவும் சீலமறையோருடன் ஓமவினை செய்தனர். பூதகணநாதர் புவி வாழ அருள் செய்த நாதன் அருளின் பெருமை கண்டு நலம் உய்ப்பார் போது மறையோர் பிரிது உரைத்திடினும் ஓவா வேதமொழியால் ஒளி விளங்கியலும் எங்கும். 2 வரி. பூதகணநாதர்களெல்லாம் இறைவன் வந்து இந்த உலகம் உய்யும் பொருட்டு பிள்ளையாரை தந்திருக்கிறார்னு சொல்லி சிவவேதாளங்கள் என்று சொல்ல சிவக பூதகணநாதர்கள் எல்லாம் அப்படி மங்கள வாழ்த்துறாங்க. ஞானசம்பந்த பெருமான் திருவதாரம் செய்தது அதன் காரணமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்வை பெற்றன, உய்வை பெறுகின்றன என்கின்ற காரணத்தினால சிவவேத கணங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய பூதகணங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து பிள்ளையாருடைய வாழ்த்தை சொல்லி அதை சொல்கிறார். பூதகணநாதர்கள் புவி வாழ அருள் செய்த நாதன் அருளின் பெருமை கண்டு, இந்த பூமி வாழும் பொருட்டு பிள்ளையாரை தந்த அருளை கண்டு நலம் உய்ப்பார், நலம் உய்ப்பாருங்க, அதற்கேற்ற நல்ல முறையில் பிள்ளையாரை பேணுகின்ற தொழில்களை எல்லாம் செய்தார்கள். நீங்கள் கவனிக்கணும், சிறு குழந்தைகள் பிறந்தாங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு நலுங்கு வந்துருச்சு, கடவுள் காப்பு அப்படின்னு சொல்லி பல வகையான சடங்குகள்லாம் வீட்டில் செய்வோம். இப்போது ஞானசம்பந்த பெருமான் திருவதாரம் செஞ்சார். இந்த திருவதாரம் செய்த போது அவர்களுக்கு அது போன்ற மற்ற சூழல் அதாவது இந்த தேவர்கள் இல்லாமல் அசுரர்கள் போன்றவர்கள் எல்லாம் துன்பத்தை கொடுப்பதுக்கு ஏதாவது அவருக்கு வேணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன் சிவகணநாதர்கள்லாம் என்ன செய்தார்களா, இறைவன் ஞானசம்பந்த பெருமானை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு? புவி வாழும் பொருட்டு. அதனால் அவரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் திருமாலே காப்பு, பிரம்மனே காப்பு அப்படின்னு சொல்லி தண்டையை கட்டுறது, சக்கரத்தை கட்டுறது, நிலாவை கட்டுறதுன்னு பல வகையான வேலையை செய்வோம், புரியல. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு எது காவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், சிவனடியார்களை யமதூதர்கள் வந்து அழைத்து செல்வதற்கு அனுமதி இல்லை.
இல்லைங்களா? அதுபோல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஞானசம்பந்தர் போன்ற ஆச்சாரிய மூர்த்திகளை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. சிவவேதகணங்கள் என்று சொல்லக்கூடிய பூதகணநாதர்கள் தான் அவர்களை பேணுவார்கள். அப்போ பேணுவதன் என்ன? எந்நேரமும் அவரை அறியாமல் அவர் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, அப்படி பூதகணநாதர்கள் இருந்தார்களாம். அப்புறம் ஓது மறையோ, அங்கு வேதத்தை சொல்கின்ற வேதியர்கள் எல்லாம் பிரிது உரைத்திடினும். பிரிது உரைத்திடணும்னா என்ன அப்படின்னா, வேதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பதிகம் பாராயணம் நடந்துகிட்டு இருக்குது. பதிகம் பாராயணம் நடக்க பக்கத்தில் எதையாவது ஓட்டிகிட்டு இருப்போம், சரிங்களா? சத்தத்தில் கேட்கவா போகுது? இல்லை, கேட்க என்ன பண்ணுவோம்? அதுவும் மந்திரம் தான். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நாம் சிவபெருமானுக்கு அந்த இடத்துல வேள்வியில் சொல்கிறோமே, சொல்லும்போது அது என்னவா நினச்சி சொல்கிறோம்? வேள்வியில் அது மந்திரமாக போகுது. இப்போ நாம் உட்காந்து பேசுகிறது என்னவா போய் சேரும்? நாம் அப்படி நினைக்கிறது இல்லை, அதனால் அது போய் சேரதில்லைன்னு நினச்சிக்கணும், சரிங்களா? இப்போ நாம் ஓதுகிறவங்க என்னன்னு சொல்லி ஓதுறோம்? இது மந்திரமாக சென்று இறைவன் திருச்செவிக்கு ஆகுகன்னு சொல்லி படிக்கிறோம், அதனால் அது மந்திரமாக. ஏன்னா நினைப்பு ஒன்று தான் பலனை கொண்டு வந்து தரும். நினைப்பு நன்மையால் என்ன? அதான் நினைவு நல்லது வேண்டும்னார். எண்ணியதெல்லாம் முடிந்திட வேண்டும், எண்ணியதெல்லாம் நடக்குன்னு நினச்சிட்டு அப்படியே அதை மட்டும் கேட்டு விட்டாரா பாரதி? எண்ணியது முடிதல் வேண்டும், எண்ணுதல் நல்லன எண்ண வேண்டும்ட்டார். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், ஆனால் நினைப்பு எப்படி இருக்கணும்? நல்ல நினைப்பாக இருக்கணும்ட்டார். இல்லை, அப்போ நினைப்பு என்பது நம்மளுடைய செயலுக்கு துணை செய்வது. நமக்கு ஒரு காரியம் பயனுக்கு வருதுன்னா நினைப்பு தான் மிக முக்கியம். அதனால தான் எப்பயும் நம்மளுடைய நினைப்புகள் நேர்மறையில் இருந்து கொண்டே இருக்கணும். முடிந்த வரைக்கும் எதிர்மறை சிந்தனைக்குள்ளே போகவே கூடாது. இல்லைங்களா? புராணம் படிச்சிங்கன்னா அதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எங்கேயாவது எதிர்மறையில் கொண்டு வந்து செயலை சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. எப்போ எதிர்மறையில் சொல்லப்படும்? ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு எதிர்மறையில் சொல்லுவாங்க. ஒரு எதிர்மறையில் இல்லை, 2 எதிர்மறையில் கூட சொல்லுவாங்க. இல்லை, அதை நம்மளுக்கு 8ஆம் நூற்பால் படிச்சிருப்போம். மேற்சரியகிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடா ஆகலா. அதிகரணம், முதல் அதிகரணம், தவத்தின் வாயிலாக உணர்த்த. எது தவம்? மேற்சரியகிரியா யோகங்களை செய்துளி. எதுக்கு செய்யணும்? அப்படி செய்யலேனா செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது, நன்மை தருகின்ற நெறியாக இருக்கக்கூடிய ஞானத்தை காட்டாது மோட்சத்தை கொடா. இப்போ எப்படி சொல்லியிருக்கலாம்? நீங்கள் சரியகிரிய யோகத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா ஞானத்தை காட்டி மோட்சத்தை கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்கள. நேரடியாக தானே பொருள். ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்தின் வாயிலாக தான் மோட்சம் முக்தி. ஞானம் அடையாது மோட்சம் அடைய முடியாது. சரியகிரிய யோகம் ஞானத்தை கொடுத்து, சரியகிரிய யோகத்தை கடைபிடித்து ஞானத்தை கொடுத்து அதற்கு பிறகு மோட்சத்தை கொடுப்பான்னு நம்மளுடைய மெய்கண்டர் எழுதியிருக்கலாம். ஏன் எழுதலைன்னு கேட்டால் அதுக்கு சிவஞான முனிவர் தான் காரணம் எழுதுவார். வலியுறுத்தும் பொருட்டு, மாணவர்களுக்கு வலியுறுத்தும் பொருட்டு. இதை எங்கேருந்து பிடிச்சார்னு கேட்டிங்கன்னா திருக்குறளில் திருவள்ளுவர்கிட்டருந்து பிடிச்சிட்டார். அவர் தான் முத பரிமேலழகர் தான் அதை குறை எழுதுகிறார். தனக்கு உண்மையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்க அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. எப்படி சொல்லலாம்? தனக்கு உண்மையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றுவது எளிது. எழுதலாமல்ல? தனக்கு உண்மையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றல் எளிதுன்னு எழுதலாம். அப்படி எழுதல, எப்படி எழுதி வச்சாருங்க? தனக்கு உண்மையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு எழுதுன்னு கேட்க பரிமேல உரை எழுதுகிறார். மாணவர்களுக்கு எதிர்மறையில் சொல்லும் பொழுதுதான் அறிவுக்குள்ளே போய் தங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேங்க படிக்கிறீங்க, படிச்சிங்கன்னா தாங்க பரவாயில்ல அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாருன்னா எதுக்கு சொல்கிறார்? அப்போயாவது மண்டைக்குள்ளே உறுத்துமே அப்படிங்கிறக்காக சொல்கிறது. அப்படி நினச்சிக்கிட்டோம்னா தேறி வரலாம் மேலே, இல்லைன்னா அப்படியே ஒரு இடத்துல நின்றுடணும். நம்ம என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே எடுத்து வைக்க மாட்டோம். எல்லாமே இறைவன் நம்மை மேலே கொண்டு வர்றதுக்காக. இது ஞானத்தை நோக்கி. யாருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆசிரியரோ குருநாதரோ ஒருத்தரும் ஞானத்தை கொடுக்க முடியாது. அதனால தான் 8ஆம் நூற்பாவுக்கு கருத்துரை எழுதும்போது மெய்கண்டார் என்ன எழுதினாருங்க? ஞானத்தை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறங்கடல்
செலுமே என்பது சூத்திரம். சூத்திரம் எண்ணுதலிற்றோ எனின் ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் நுதலிற்று. அப்படி சொல்லாமல் ஞானத்தை கொடுப்பதை நுதலிற்றுன்னு சொல்லிக்கலாம்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஞானத்தை இறைவனை தவிர ஒருவராலும் கொடுக்க முடியாது. சரியை கொடுக்கலாம், யோகத்தை கிரியை கொடுக்கலாம், யோகத்தை கொடுக்கலாம். ஞானம் யார் கொடுக்க? சிவம் தான் ஞானத்துக்கான வழி இல்லைங்களா? அதனால தான் என்ன சொல்கிறேன், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவார் சில ஞானி. அப்போ சிவத்தை அடைவதற்கான வழி கடைசி இடம் எங்கேன்னு கேட்டால் ஞானம்தான் கடைசி கதை. திறந்தீங்கன்னா தான் அங்கே முக்திங்கிற இடம். அப்போது இங்கே பிள்ளையாருடைய அந்த திருவருள் இதுக்கு வந்தோம். இந்த வேள்வி செய்கிற இடத்துல, வழிபாடு நடக்கிற இடத்துல இந்த பேசுகிறாங்க இல்லைங்களா, இந்த பேசுகின்ற பேச்செல்லாம் என்னவா இருக்கும்? உலகியலை பற்றி பேசுகிறத பற்றி இங்கே பேச்சு இல்லை. நம்ம உலகியலை பற்றி பேசுகிறோம். போனீங்கன்னா வந்தீங்கன்னா இங்கே எங்கேயோ சொல்லும்போது கூட சொன்னாங்க, இவ்வளோ தூரம் வந்தாங்க, வந்தவொடனே என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாமியை பார்த்தீங்க, வழிபாட்டை பார்த்தோம், சாமியை கும்பிட்டோம், இப்படிங்கிறத பற்றி தேவார்த்தம் இதை பற்றி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன சாப்பிட்டு வந்த, வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இதையெல்லாம் இங்கே தான் வந்து பேசுவாங்க. எங்க திருக்கோயிலில் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சந்திக்கிறதுக்கான இடம் அங்கே தான் போகுது. அதனால் இப்போ இறைவனுடைய திருமந்திரம் சொல்கிற இடத்துல தான் இந்த மாதிரி பேச்சுக்களும் வருகிறதுங்கிற சொல்கிற. போது மறையோர் பிரிது உரைத்திடினும், பிரிது என்னதுங்க, எவ்வாறு வேறு எதையாவது பேசினாலும் அது என்னவாகுதுங்களா, ஓவா வேதமொழியால் ஒளி விளங்கி எழும் எங்கும். ஓயாமல் ஒழிக்கின்ற வேதமொழியின் காரணமாக எங்கு பார்த்தாலும் ஒளி விளங்குது. என்ன ஒளிங்க? வேத ஒளி தான் விளங்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஒரு 40 பேர் இருக்கிறோம் இருந்துன்னு வச்சுங்க. 40 பேர்த்தில் ஒரு 5 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, 35 பேர் நல்லா உரைப்பாக பாடிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த பேசுகிற பேச்சும் கூட சேர்ந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒளி பாடுற ஒளியாகத்தான் வெளியே வந்துட்டு இருக்கு, கேட்காது பேசுறது. இதுவே 2 பேர் பாடிட்டு 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க பேசுறதா வெளியே அதிகமாக இருக்கும் இல்லை. அப்போது பேச்சுகள் என்பது மந்திரங்களாக மாறுகின்ற ஆற்றல் உடையதல்ல. ஆனால் நாம் என்ன நினச்சி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வழிபாடு நடக்கிற இடத்துல அது போன்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது. இது பல முறை நம்ம அறிவுக்குள்ளே போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணல, செயல்பாட்டில் நம்மளால் முடியல இல்லை. வந்தால் வழிபாட்டுக்குரிய இடத்துக்கு வந்தால், இதாவது வழிபாடு வகுப்பு என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்குங்கிறதுக்காக சொல்ல வர்றதில்லை. உங்களுடைய சிந்தனை சிதறுகிறது, பிறருடைய சிந்தனையும் சிதற வைக்கப்படுகிறது. அடுத்தவங்க அந்த ஆனந்தத்தில் கேட்டுட்டோ அல்லது கலந்தோ எப்படியோ இன்பத்தில் இருப்பாங்க. கிணிங்கிணிங்கிணி இல்லை பக்கத்தில் பேசுனீங்க, ஏதாவது பேச வேண்டான்னு இல்லை, அலைபேசியில் கொண்டு போய் எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொல்லலை. எல்லாருமே எடுத்துகிட்டு வரணும், அவங்க சூழல் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்குரிய முறையில் சத்தம் வந்ததா உடனே யாருக்கு சத்தம் எல்லாம் வெளியே போய் என்ன பண்ணணும், பேசணும், மறுபடியும் வந்து முடிஞ்சு அமரணும். வேலை இருந்தால் சந்தோஷமாக போகலாம், தப்பே கிடையாது. புரியல? யாரும் குடும்பத்தை விட்டு இதை விட்டு எல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே உட்காருன்னு தகவலே நம்ம யாருக்கும் கிடையாது. நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டிய நெறி மண்ணில் வாழ்கின்ற வாழ்க்கையில் இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு. பெருமானை வழிபாடு செய்கிறோம், நம்ம எல்லாத்தையும் விட்டு அதில் தான் இன்பம் அனுபவிக்குங்கிற காலம் அது வேறு. புரியல? இப்போ துறவை பற்றி பேசுகிறோம். துறவுங்கிறது எப்போ, எல்லா வாழ்க்கை கடமையிலும் சரியாக நிற்கணும். நிற்கும் போதே எந்த வாழ்க்கை கடமை செஞ்சுட்டா அதோட நம்ம பற்று இல்லாமல் இருக்கணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். செய்து கொடுக்கும்போது அதில் போய் என்ன ஆகக்கூடாது, நான் தான் செஞ்சேன், நான் செய்யலைன்னா அந்த வேலை நடக்காது அப்படிங்கிற நினைப்பு இல்லை. வேலை நடந்தது, செய்தோம், அந்த செய்த வேண்டிய கடமையில் செஞ்சாச்சா, செய்து முடித்தோன திருவருள் நடத்திருச்சு, அவ்வளோ. புரியுங்களா? இப்போது புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு வீட்டில் குடும்பம், குழந்தை இருக்குது, குழந்தைக்கு ஒரு பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா, பேரன் பேத்தி பிறந்தாங்க. பிறந்த உடனே எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. எப்போ பார்த்தீங்க, சரிங்களா? இப்போ ஐயாவை கேட்டிங்கன்னா எத்தனை முறை போய் பேரனை பார்த்துருப்பான்னு போய் கேட்டு பாருங்க, ஒரு தடவை கூட பார்க்கல இன்னும். சரிங்களா? ஏன் இப்படி இருக்கணுமான்னு கேட்டால், திருவருள் பார்க்குறதையே நான் என்னையா பார்க்குறேன், திருவருள் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த அவங்களுடைய உரைப்பு வேறு. புரியல? நாம் அப்படி செய்ய வேண்டிய கடப்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும். செய்து நின்னாலும் அதில் போய் அழுந்தாமல் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, செய்யறோம், செய்து அதில் அழுந்துறோம். அழுந்து நின்றுட்டு அழுந்துறதோடு மட்டும் நிற்கலை, வேதனைப்படுறோம். சரிங்களா? நான் தான் செஞ்சேன், செஞ்சு கொடுத்தும் ஒன்றும் பயன் இல்லை, இப்படி வந்து நிற்கிது, இப்படி இப்போ சொல்லுது அப்படின்னு வேதனைப்பட்டு தான் நிற்கிறோம்.
செஞ்சு முடித்து கடமையை முடித்து ஒப்படைச்சாச்சும் விட்டு நின்னா பரவாயில்ல, செஞ்சு முடிச்சு மறுபடியும் என்ன பண்ணுறோம், நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அதனால் வருத்தங்கள் தான் விளையதை தவிர இந்த வருத்தத்தை விட்டு நீங்கிறதுக்கு வழியை நாம் இன்னும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நமக்கு பெரிய புராணம் அருபான்மை நாயன்மார்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அருமையான துணை, மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணும். வருந்தலுற்றேன், எனக்கு எந்த கவலைங்க சாமி, இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு சொன்னார். சொல்ல முடியுமா? இப்போ அவருக்கு துன்பம் மட்டும்தான் வந்தது, இன்பமே வந்துட்டு இருந்ததா? நான் இப்போ நாவுக்கரசு பெருமான் எந்த சூழல் அந்த பாட்டை பாடினார் சிந்திச்சு பார்ப்போம். எப்போ பாடினார்? அரசன் கைது செய்துட்டு அழைச்சிட்டு வர சொன்னார். அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை 60 ஆண்டு போச்சு. 60 ஆண்டில் இன்பமாக மட்டுமா வாழ்ந்தார்? அப்பா போனாங்க, அம்மா போனாங்க, தங்க அக்காவுக்கு பேசின கணவன் போனாங்க, எல்லாம் வந்து சமண சமயத்துக்கு போனாங்க, அங்கே இங்கேயும் அலைஞ்சார். வயிற்று வலி வந்து எல்லாம் துன்பப்பட்டு சிவபெருமானுடைய திருவடியை அடைக்கலம் அடைஞ்சு அவரை பற்றியாச்சு. பாடறார், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஏன்னா இந்த துன்பத்தை எல்லாம் துன்பம்னு கருதி கொண்டிருப்பதனால், இதை தான் நம்ம உண்மை விளக்கில் படித்தோம். நீயான சுகதுக்கம் வினை, நீ ஆன சுகதுக்கம், அந்த சுகதுக்கம் நீ கிடையாது. நீ நினச்சிக்கிற அந்த சுகம் நான் தான், அந்த துக்கம் நான் தான் அப்படின்னு உன்னை அந்த சுகதுக்கத்தில் ஆழ்த்தி கொள்ளுகிறாய் அப்படின்னு சொல்லி அங்கே விளக்க ஒரே ஒரு எளிமையாக சொன்னார். நீ ஆன சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். வினைனா என்னங்க, கண்மம்னா என்ன? ஐயா, நீ அனுபவிக்கிற இன்ப துன்பம் அதை நீயே நினச்சிக்கிட்டு செய்கிற பாரு, அதுதான் வினை இல்லை. இப்போ நீங்கள் வினை எப்போ ஏறாது, எது வினையாக ஏறாதுன்னு கேட்டால், இந்த இன்பம் நான் அல்ல, இந்த துன்பம் நான் அல்ல, இதற்கு காரணம் நான் அல்ல அப்படின்னு நீங்கி நின்னோம்னா ஆகாமி ஏறாது, வினை கழிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ இங்கே இந்த ஓதுகின்ற மறையோர்கள் எல்லாம் செய்த ஒளி கலந்து அதுவும் வேத ஒளி போல் ஒலிக்கிறது என்கின்ற செய்தி சொல்ற. பயன் தருவ பல் தருவும் பள்ளிகளும் மல்கே தயங்கு புனலும் தெளிவு தன்மை உடன் நன்னும் பயங்கு ஒளி விசும்பு மலினம் கழியும் மாறா நலம் நயம் புரிவ புல் ஒலிகள் நல்ல திசையெல்லாம். இயற்கை கூட நல்ல நல்ல நிமித்தங்களாக காட்டுதான். என்ன திசையெல்லாம் பயன் தருகின்ற பல் தருவும் வள்ளிகளும் மல்கி. எந்த திசைகளில் பார்த்தாலும் தரு அப்படிங்கிறது என்னதுங்க, மரம். பல் தருவும் பல வகையான மரங்களும் வள்ளிகள் கொடிகளும் மல்கி நல்ல பயன் தருகிறது. கொடிகளும் மரங்களும் எல்லாம் நல்ல பயனை தருகிறது. தயங்கு புனலும், அதாவது தெளிவில்லாத நீரும் தெளிவும் தன்மையும் உடன் நன்னும். தெளிவில்லாத நீர் கூட எப்படி இருக்குங்களா, நல்ல தன்மையுடன் தெளிவாக இருக்கக்கூடிய காட்சியுடன் இருக்கிறது. வயங்கு ஒளி, ஒளி வயங்குன்னு படிக்கணும். ஒளி விளங்கும் தன்மையுடைய விசும்பும் மலினம் கலியும். மலினம் என்று சொல்லக்கூடிய மாசு, அதாவது வானம், ஆகாயத்துக்கு குற்றம். எது ஆகாயத்துக்கு குற்றம் கேட்டிங்கன்னா, ஆகாயத்தை மறைக்கின்ற மேகம் புயலும் ஆகாயத்துக்கு குற்றம். ஆகாயத்தில் மேகம் இல்லாத காட்சியை பார்க்க முடியுமா? அப்படி இல்லாமல் மாசு நீங்கி நிற்குது, ஆகாயம் தெளிவாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காட்சி. நயம் புரிவ புல்லொளிகள். புல்லொளிகள் நாங்கள் பறவையினுடைய ஒளிகள் எல்லாம் நல்ல நயத்தை தருகிறது. ஏன்னா இந்த ஆந்தை போன்ற கூகையோடு ஆந்தைன்னு சொல்லுவார். கூகை போன்ற ஆந்தைகள் எல்லாம் அதெல்லாம் நம்ம செவிக்கு நயம் புரியாத தன்மை தருகின்ற ஒளிகள். அந்த ஒளிகள்லாம் மறைந்து நல்ல ஒளிகள் பெருகுகின்றன. அங்கன் விளவில் பெருகு சண்பையகள் மூதூர் சங்கம் படகம் கருவி தாரை முதலான எங்கனும் இயற்றுபவர் இயன்றி இயம்பும் மங்கள முழக்கு ஒலி மகிழ்மழிந்த மருகு எல்லாம். அப்படி எங்கு பார்த்தாலும் மங்கள ஒளிகள் எல்லாம் ஒலிக்கிறது. எப்படிப்பட்ட ஒளிகள்? சங்கம், சங்கு. சங்கம் என்பது என்னங்க? சங்கு. படகம், பேரி. படகம் என்பது ஒரு கட்பறை. பறை இசை பார்த்துருப்பீங்க. 2 பக்கம் பறை இருக்கிற இசை பார்த்துருப்பீங்க. இது எப்படிப்பட்ட பறைனா, ஒரு பக்கம் பறை அப்படிங்கிறது தோல் பறை என்று சொல்லக்கூடிய, அதுக்கு பேர் படகம். சங்கம், படகம், கருவி என்று சொல்லக்கூடிய சங்கம், படகம், கருவி. கருவி என்பது யாழ் முதலான நரம்பு கருவிகள், குழல் முதலான துளை கருவிகள். இவைகள் எல்லாம் தாரை.
தாரைங்கிறது ஒரு வகையான வட்டமாக இருக்கக்கூடிய தப்பட்டை. இந்த தப்பட்டைக்கு பேர் தாரை தப்பட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தாரைகள். இதெல்லாம் இசைக்கருவிகள் என்பதை நம்ம இனிமேல் புத்தகத்தில் தான் பார்க்கணும். புத்தகத்தை வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு குடும்பத்தில் அனுப்பிச்சிடுறேன் என்னென்ன இசைக்கருவிகள்லாம் வழக்கத்தில் இருந்தது. இதையெல்லாம் நீங்கள் தேடி இன்றைக்கி எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. புல்லாங்குழல் இருக்குது, யாழ் என்று சொல்லக்கூடிய கருவி இல்லை. வீணை குறைஞ்சிக்கிட்டு வருது. வீணையெல்லாம் வச்சு வாசிச்சிங்கன்னா இன்றைக்கி பார்த்தா உட்காந்து யாராவது பார்ப்பாங்களா? ஏன் நரம்பு கருவியில் எவ்வளவு அட்வான்ஸ் வந்தாச்சு. நீங்கள் வீணை வச்சுக்கிட்டு டிங் 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 வாசிச்சுக்கிட்டு இருந்தா யார் வீணையை உட்காந்து கேட்குறாங்க? புரியல. இன்றைக்கி நரம்பு கருவியில் எவ்வளவோ மாற்றம் வந்துருச்சு. இப்படி பல வகையான இசைக்கருவிகள் எல்லாம் தமிழகத்திலிருந்து அழிந்து போயிடுச்சு. 108 வகையான இசைக்கருவி திருவானைக்காவலில் இருக்குது, வரையப்பட்டிருக்குது. நீங்களா இன்றைக்கி அருங்காட்சியகத்தில் கூட இவ்வளோ போய் பார்க்க முடியாது. தேடி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தினுடைய கோலம் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த இசைக்கருவிகள்லாம் 1-2 உசுர் வாழ்ந்துட்டு இருக்குது. எதனால கேட்டிங்கன்னா சிவனடியார்களால். சிவனடியார்கள் இல்லைன்னா இந்த கருவி என்ன ஆகிட்டு போகும்னு கேட்டிங்கன்னா மறைஞ்சிக்கிட்டே போகும். ஊதுகின்ற குழல் என்று சொல்லக்கூடியது, சங்கு நாதம் என்று சொல்லக்கூடியது, பல வகையான இசைக்கருவிகள் கைலாய வாத்தியமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இங்கே பல வகையான இசைக்கருவிகள் இயற்றுபவர்கள் இன்றி இயம்பிக் கொண்டிருக்கின்றதுங்கிறார். அப்புறம் மங்கள முழங்கொலி மலிந்த மருகலம், எங்களுக்கு பார்த்தால் மங்கள ஒளி பெருகியது. இரும்புவனம் இத்தகைமை எய்த அவர் தம்மை தருங்குலமறை தலைவர் தம் பவனம் முன்றில் பெரும் களி வியப்பொடு பிரான் அருளினாலே அருந்திருமகப்பெற அணைந்த அணி செய்வார். இப்படி இரும்புவனம் என்று சொல்லக்கூடிய பெரிய உலகம். இரும்புவனம்னா 2 உலகம்னு நினச்சக்கூடாது. இந்த இருங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இருங்கிற வார்த்தை இங்கே என்னதுங்க? பெரிய. எதை பொறுத்து? இசை எச்சம். ஒரு கோட்டன் இரு செவியன். அது இரு செவியன் படிக்காமல் எப்படி படிக்கணும்? இரு செவியன் அப்படின்னு படிக்கணும். ரூ வந்துடக்கூடாது. இரு செவியன். ஏன்? இசையச்சம். என்ன இசையச்சம் கேட்டால் அகன்ற முரம்போலும் செவி. சிவஞான முனிவர் தான் உரை எழுதினார். என்னன்ட்டுங்க? ஏன் எல்லாத்துக்கும் 2 காது தான் இருக்குது. என்ன விநாயக பெருமானுக்கு கூட 2 காது இருக்குன்னு தனியாக எழுதி வச்சிருக்கிறீங்க? கேள்வி வருமா இல்லையா? ஒரு கோட்டன் ஒற்றை கொம்புடையவன் விநாயக பெருமான் ஏற்றுக்கலாம். இரு செவியன் 2 காது இருக்குது. கேள்வி வரும். கேள்வி வரலாம். அது ஞானத்தினால அவங்க சொல்கிறாங்க. நமக்கு கேள்வி வரும். நமக்கு என்ன ஐயம் வருங்கிறத அவங்க அந்த ஐயத்துக்கான விடை தானே வகுத்து கொண்டு சொல்பவர் சிவஞான முனிவர். எல்லா உரையாசிரியர்களுக்கும் வேறுபாடாக சிவஞான முனிவருடைய உரை எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன கேள்வி வருங்கிறத அவர் உருவாக்கி கொண்டு பதில் சொல்லிட்டு வருவார். நீங்கள் சிற்றுரை படிச்சிங்கனாலும் மாபாடியம் படிச்சிங்கனாலும் சித்தியார் படிச்சிங்கனாலும் நமக்கு என்ன மாணவனுக்கு என்ன கேள்வி வரும், மாணவனுக்கு என்ன கேள்வி வரும் நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியுமா? அறிந்து கொண்ட ஞானமுடையவர் சிவஞான முனிவர். சிற்றுரையும் பேருரையும் சிற்றுரை படிக்க போகிறோம். சிவஞான போதம் படிக்கும்போது சிற்றுரை வச்சு தான் படிப்போம். எனவே அப்படி படிக்கும்போது கேள்வி எழுப்பிக் கொள்வார். ஏன் அப்படி கடாவை ஆசங்கித்து மறுட்டும்பார். அதை கடாவை இவர் என்ன பண்ணுவார்? ஆசங்கித்து அப்படின்னா தானே கடானா வினாவை வருவித்து கொண்டு அதற்கான பதிலும் அவரே சொல்வார். சரிங்களா? நீங்கள் சிவஞான போதத்தில் 12 நூற்பாவும் தனித்தனி கிடையாது. சரிங்களா? 12 நூற்பாவில் 82 வெண்பா இருக்குது. 82 வெண்பாவை சங்கிலி மாதிரி. சரிங்களா? நூற்பா ஏன் சொன்னார், ஏன் அதிகரணம் வச்சார், இந்த வெண்பாவுக்கு அடுத்த வெண்பாவுக்கு என்ன தொடர்பு, புரியல? அதெல்லாம் படிக்கும்போது சூத்திர இயைபு, சூத்திர இயைபு, அதிகரண இயைபு, புரியல? வெண்பாவுக்கு இயைபு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இயைபு சொல்லுவார். இந்த இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்புன்ட்டு. அப்போது இங்கே இசைக்கருவிகள் என்று சொல்லக்கூடிய இரும்புவனம் வந்துடுவோம். இரும்புவனம்னா பெரிய உலகம். இந்த பெரிய உலகம் இத்தகையமை. இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவா அற்புதங்கள் எல்லாம் நிகழ அவர் தம்மை பிள்ளையாரை தருங்குல மறைத்தலைவர், தருங்குல மறைத்த அந்த குலத்தில் பெற்றெடுத்த மறைத்தலைவராகிய சிவபாத இருதயர் தம் பவனம் முன்றில், பவனம் என்றால் மாளிகை, தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் மாளிகைக்கு முன்னால் பெரும் களி வியப்போடு மிகுந்த மகிழ்ச்சி வியந்து போகின்ற தன்மையோடு சிவபெருமானுடைய அருளின் காரணமாக அருந்திருமக பெற்றதற்கு அணைந்த அணி செய்வார். மகனை பெற்றெடுத்ததற்குரிய அழகுகள் எல்லாம் அணிகலன்கள் எல்லாம் செய்கிற, அணிகள்னா இதெல்லாம் இல்லை, அழகு செய்வதற்கு சடங்கு, அப்படிப்பட்ட சடங்கெல்லாம் செய்கின்ற
10 நாள் செய்கின்ற மங்களச் சடங்கு. இது மறையவர் குலத்தில் மட்டும் உண்டு. முதல் பிறந்த 10 நாளுக்கும் 10 நாளும் சடங்கு செய்யப்படும். அந்த சடங்கெல்லாம் சொல்கிறார். காதல் புரி சிந்தை மகிழக்களி சிறப்பார், மீது அணியும் நெய் அணி விழாவோடு திளைப்பார், சூதனிகள் மங்கள வினைத்துளனி பொங்க, சாதக முறைப்படி சாதக முறைப்பல சடங்கு வினை செய்வார். நெய்யாட்டு செய்து மகிழ்கின்ற விழா. என்ன தேய்க்கிறது? நெய்யாட்டு அப்படின்னா நெய்யை உடம்புல தேய்ச்சி, உடம்புக்கு தேய்ச்சி இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறோம் இல்லைங்களா? குழந்தை பிறந்து அந்த எண்ணெய் தேய்ப்பது தான் இங்கே நெய்யாட்டு விழான்னு சொல்கிறார். காதல் புரி சிந்தை மகிழ களி சிறப்பார், அதாவது ஆசை கொள்ளும்படி சிந்தை மகிழ களி சிறந்து, மீது அணியும் அதாவது மேலே அணியக்கூடிய நெய் அணி விழாவோடு திளைப்பார். சூதனிகள் மங்கள வினைத்துளனி. சூதம் என்பது இங்கே பிறப்பு நிகழ்ந்ததற்கு மங்கள வினைகள் எல்லாம் ஆரவாரத்துடன் பொங்கச் செய்தார். இது எப்படி? சாதக முறை பல சடங்கு வினை செய்வார். சாதக கண்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அப்படின்னா ஆண்மகனுக்கு 16 சடங்குகள் செய்ய வேண்டும் என்பது. பிறந்த நாளிலிருந்து 10 நாட்கள் எத்தனை சடங்கு செய்யணும்? 16. அதுக்கு பேர் சாதக கண்மம்னு வேத முறையில் சொல்லப்படுது. அப்போ ஆண்மகன் பிறந்தா 16 சடங்குகள் செய்து அதற்குரிய முறையில் செய்தார்கள். 36வது பாடல். மாமறை விழுக்குலமடந்தையர்கள் தம்மில் தாம் ஒரு மகிழ்ச்சியோடு, சாயல் மயில் என்ன தூமணி விளக்கொடு சுடற்குலைகள் மின்ன, காமர் திருமாளிகை கவின் பொழிவு செய்தார். இதெல்லாம் ஆடவர் செய்தது. 35வது பாடல் வரைக்கும். 36வது பாடலில் பெண்கள் எல்லாம் அவருடைய இல்லங்களை அலங்கரித்து வைக்கிறார்கள். எப்படி அலங்கரித்தார்? மாளிகையை அழகு செய்தது எப்படி? ஞானசம்பந்த பெருமானுடைய மாளிகையை அழகு செய்தார்னா, மாமறை விழுக்குல மடந்தையர், வேதியர்களுடைய விருப்பமுடைய வேதியர் மகளிர் தம்மில் தாமொரு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ந்துக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் பிறந்த மகிழ்ச்சியின் காரணமாக சாயல் மயில் என்ன, மயிலை போல சாயலுடைய பெண்கள் எல்லாம் தூமணி விளக்கு குலைகள் என்பது ஒளியுடைய குலை முதலிய என்று சொல்லக்கூடிய அவற்றையெல்லாம் நிறுத்தி தொங்குகின்ற காட்சிக்கு பேருனுங்க குலை. விளக்கை நிறுத்தி வச்சு எடுத்தோம்னா விளக்கு, சரிங்களா? தொங்குகின்ற விளக்கு விடுறதுக்கு பேர். அப்படி குலைகள் முதலிய மின்ன காமர்க்கு அழகு பொருந்திய திருமாளிகை மேலும் அழகு செய்தாராகி, சுண்ணமுடு தன்மலர் துதைந்த துகள் வீசி உள் நிறை விருப்பின் உடன் ஓகை உரை செய்வார். வெண்முலைய பாலிகைகள் வேதிகைகள் தோறும் வைப்பார். புண்ணிய நரும் புனல் கொள் பொற்குடம் நிறைப்பார். சுண்ணம் என்று சொல்லக்கூடிய சந்தனம் தன்மலர் குளிர்ந்த மலர்கள் துதைந்த துகள் இவற்றையெல்லாம் வீசி, இதென்ன நீங்கள் இன்றைக்கி வச்சுக்கணும்னா அத்தைப்பூ கோலம் போல். நம்ம இன்றைக்கெல்லாம் அப்படி இங்கே இல்லை, கேரள நாட்டில் இருக்குது. ஆனால் எல்லா வேதியர்களுடைய இல்லத்திலையும் இப்படி செய்கின்ற வழக்கம் இருந்தது என்பது எப்படிங்க? கோலத்தை வரைஞ்சி கோலத்துக்குள்ளே வண்ண மலர்களை கொண்டு நிரப்புது. நம்ம வீட்லேயும் சில பேர் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இப்படி வண்ண மலர்களை நிரப்பி சுண்ணமூடு தன்மலர் துதைந்த துகள் வீசி உள்ளே மகிழ்ந்த நிறைந்த விருப்புடன் ஓகை உரை செய்வார். ஓகை என்பது என்னங்க? நம்மளுடைய பிள்ளையார் திருவதாரம் செய்த மகிழ்ச்சியை எல்லாத்துக்குமே சொல்கிறாங்களா. ஓரைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் குறிப்பிட்ட ஓரை இல்லை, மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? அவர் திருவதாரம் செய்த மகிழ்ச்சி எல்லோரும் ஒருவருக்கு ஒருவருடன் பகிர்ந்து கொண்டு பாலிகை வெண்முளை என்று சொல்லக்கூடிய முளைப்பாலிகை வேதிகை தோறும் வைத்தார்கள். புண்ணிய நறும்புணல் நல்ல வாசம் மிகுந்த தண்ணீரை பொற்குடங்களில் நிறைத்து வைத்தார்கள். செம்பொன் முதலான பல தானவினை செய்வார். நம்பர் அடியார் அமுது செய்ய நலம் உய்ப்பார். பம்பலர் நரும் தொடையல் வண்டொடு தொடுப்பார். நிம்பம் முதலான கடி நீடு வினை செய்வார். இந்த பாடலில் ஞானசம்பந்தருடைய திருவவதாரத்துக்கு மகிழ்ந்து எல்லோருக்கும் பொன் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி சொல்கிறார். செம்பொன் முதலான பல தானவினை
செய்வார். பட்டினத்தடிகளுடைய வரலாற்றில் இப்படி இருக்குது சரிங்களா. அங்கே பட்டினத்தாருக்கு நம்மளுடைய இடைமருதராக இறைவனே வந்து குழந்தையை வாங்குறாங்களே, வாங்கும்போது எப்படி கொடுத்து வாங்குறாரு? எடைக்கெடை பொன் கொடுத்த வாங்குறார். சுவாமி அப்படித்தானே திருவிளையாடல் அங்கே நிகழ்த்துறார். திருவிடை அந்த குழந்தை பெறுவதற்கு அந்த ஏழை குடும்பத்தில் இருக்க குழந்தைக்கு சாமி அங்கே ஒரு குழந்தை இந்த இடத்துல இருக்குன்னு எடுத்து போய் கொடுப்பா, உனக்கு அவங்க வேண்டிய பொன் கொடுப்பாங்க. அந்த ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த இடர்பாடு நீக்கி பட்டினத்தாருக்கு அந்த குழந்தையை பெறுவதற்கான அவங்க குழந்தையெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு இடத்துல குழந்தை தருவார் ஒருத்தர் வாங்கிக்கின்னு சொல்லி எடைக்கு எடை பொன் கொடுத்து வாங்கினார். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு தொட்டில் இட்டோன்னே வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் பொன் கொடுத்தார் சரிங்களா. அப்போ செம்பொன் கொடுத்தார் அப்படின்னு ஒரு நரசிங்க முனையரே கொடுத்துருக்கிறார். நம்ம நரசிங்க முனையரர் அவருடைய திருத்தொண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, அடியார்கள் வந்து அமுது செய்து திரும்பும்போது ஆளுக்கு ஒரு பொற்காசு அப்படி கொடுத்தாருன்னு வரலாற்றில். அப்படி இருக்கும்போது ஒரு அடியவர் இங்கே பொற்காசு கொடுக்குறாங்கன்னு நினைப்பில் அடியவர் அல்லாதவர் என்ன பண்ணிட்டாங்களாம், வேறு நினைப்போடு இருக்கக்கூடிய காட்சியில் இருக்கிறவர் திருநீரெல்லாம் உடம்பெல்லாம் பூசிட்டு வந்தாராம். ஆளுக்கு வசப்பாடினாங்களாம். வசம் என்னதுங்க, இவெல்லாம் சிவனடியார் மாதிரியே இருக்கிறாரு, இவர் வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு தகுதி உடையவர அப்படின்னு பேசும்போது நாயனார் என்ன நினச்சாராம், இது இந்த அபச்சாரம் போய் அடியார்களுக்கு சேர்ந்துடக்கூடாதுன்னு அவருக்கு 2 பொற்காசு கொடுத்து சீக்கிரம் அனுப்பிவிட்டான். ஏன் சிவனடியார்களை குறை சொல்லி அவங்க அதனால் அபச்சாரப்பட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதனால் அந்த அந்த செய்தியை தடுக்கிறதுக்காக இவருக்கு 2 பொற்காசு கொடுத்து அனுப்பிச்சார். எப்படி அபச்சாரம் வருங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த செய்தி. சிவபெருமானுடைய தொண்டர்களை தீங்கு சொல்லுதல் கூடாதுங்கிற அறிவு நம்மளுக்கு வரணும் இல்லை. வரலாற்றில் 2-3 இடம் இருக்குது. சக்தி நாயனான்னு ஒருத்தர் படிக்க போகிறோம் சரிங்களா. சிவனடியாருக்கு ஏதாவது தீங்கு சொன்னால் முதல் என்ன பண்ணுவாரான், கையில் குரடு மாதிரி ஒன்று வச்சுருப்பார், நாக்கு பிடிச்சிருக்கு ஒரு அறுப்பு, அவ்வளோதான். அப்படி ஒருத்தர் இப்போ வாழ்ந்தாருன்னு எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாருங்க. எல்லாரும் உண்மையாக தான் தெரியணுங்கிறீங்களா? தாய் சக்தி நாயனாருடைய தொண்டு இப்படி கையில் நீங்கள் அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னாலே கையில் ஒரு குரடு வச்சுருப்பார் புரியுங்களா. குரடில் எடுத்து நாக்கு பிடிச்சிக்கலாம். ஏன் சிவபெருமானுடைய தொண்டர்களை இது என்ன வரலாற்றில் அதில் ஒரு புள்ளி நம்மளுக்கு அறிவுக்கு என்ன வரணும்னு கேட்டால், தொண்டர்களை இழிவாக பேசக்கூடாது, தொண்டர்களை தரக்குறைவாக நினைக்கக்கூடாது சரிங்களா. அவங்க ஒரு இடத்துக்கு முன்னேறிடுவோமே, நம்ம அறிவு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு முன்னேறி நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல லிஃப்ட் ஆகிருப்பீங்க. அடுத்தவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க, நமக்கு அது தேவையில்லை. நம்ம சிவனருள் பெறணுமா என்ன பண்ணணும், பேசாமல் அப்படி திருவருள் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுதா உடனே அந்த இடத்துல என்ன ஆகணும், அந்த இடத்துல நாம் நிற்கக்கூடாது புரியுங்களா. எப்படியெல்லாம் எரிபத்த நாயனருடைய வரலாற்றை பார்த்தோம். தொண்டர்களுக்கு துன்பம் நேர்ந்ததுன்னா அந்த இடத்துல வெட்டு புரியுங்களா. இப்போ துன்பம் தருவதற்கும் யோசிக்கணும், துன்பத்தை நீக்குவதற்கும் நாம் யோசிக்கணும். துன்பம் தர்றதுனால நமக்கு என்ன வரும், நமக்கு இடர்பாடு, நீக்கணும்னா நமக்கு இன்பம் வரும் அப்படின்னு நினைக்கணும். எனவே பிள்ளையாருடைய அவதாரத்தின் பொருட்டு செம்பொன் முதலான பல தானவினை செய்வார். அடுத்து நம்பர் அடியார் அமுது செய்ய நலம் உயிர்ப்பார். நாடி நாடி அடியார்களுக்கு திரு அமுது கொடுக்கப்பட்டது. வம்பளர் நரும் மலர் தொடையல் வண்டொடு தொடுப்பார். பூக்களெல்லாம் எடுத்து கட்டினாங்க, அவங்களும் விரட்டி விரட்டி பார்த்தாங்க, வண்டு அந்த தேனம் உங்கிற வண்டுனாலையா நிறைய போகலையா, சேர்த்தே கட்டி விட்டாங்களாம். வம்பளர் வண்டோடு, அதெல்லாம் இயற்கை காட்சி தானே. வம்பளர் நரும் தொடையல் வண்டோடு தொடுப்பார். நிம்பம், நிம்பம்னா வேப்பம், வேப்பம் நிம்பம், நிம்பம் முதலான கடினா காப்பு, நிம்பம் முதலான காப்பு நீடு வினை செய்வார். வீட்டில் வேப்பலை கொத்து, வேப்பிலை சொருகிறது முதலான காப்பு, வேப்பிலை பூளைப்பூ போன்ற காப்பெல்லாம் மாந்தலையில் எதுக்கு கட்டுறோம், அழகுக்கா. எதுக்கு கட்டுறோம், எதுக்கு காப்பு, அந்த இது அறிவியல். வேப்பலை மாவிலை பூளைப்பூ இவையெல்லாம் என்னதுங்க, முழுக்க முழுக்க அறிவியல். அறிவியலாக சொன்னால் அறிவு வாங்காது, அறிவு ஏற்றுக்காது, நம்ம அறிவு ஏற்றுக்காது. அதனால் என்ன பண்ணாங்க, சாமி குத்தம் கூட அப்படின்ட்டு சடங்காக வச்சாங்க. இன்றைக்கி அப்படியே என்ன ஆகிட்டோம், உள்ட்டா ஆகிட்டோம். என்னன்ட்டு சாமி பேர் சொல்லாதீங்க சரிங்களா, சயின்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க, சயின்ஸை சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்ம பெரியவங்க சயின்ஸ் தெரிஞ்சு தான் வச்சாங்க, சயின்ஸ் தெரியாமலாம் வைக்கலாம். நீங்கள் ஆயுத பூசை போன்ற நாட்கள்லாம் எந்த மாதம், புரட்டாசி. நமக்கு அடுத்த பருவம் தோன்றுகின்ற காலம்
அந்த காலத்தில் உடம்புக்குள்ளே உடம்பை சுற்றி ஏகப்பட்ட அதாவது வீட்டை சுற்றி கிருமிகள் அதிகமாக வருகிற மழைக்காலம், புரட்டாசி ஐப்பசி தொடங்குச்சுனாங்க மழைக்காலம். மழைக்காலத்தில் கிருமிகள் அதிகமாக தொற்று வராமல் இருக்கிறதுக்காகத்தான் வேப்பிலை, துளசி போன்ற அந்த பூளப்பூ போன்ற காப்பெல்லாம் ஏன் வைக்கப்படுதுன்னா இதுக்காகத்தான். நீங்கள் கார்த்திகையில் விளக்கு ஏற்றுங்க. ஏன் கார்த்திகையில் விளக்கு ஏற்றணும்? ஏன் கார்த்திகையில் தான் தீபம் ஏற்றணுமா? மற்ற மாதம் ஏற்றக்கூடாதா? கார்த்திகை அடுத்த குளிர்பிரத அதுலேருந்து ஒளியிலிருந்து அந்த விளக்குலேருந்து வர ஜுவாலையிலேருந்து வர்ற வெப்பம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை கொஞ்சம் மாற்றுங்கிறதுக்காக அது ஒரு அறிவியல் வச்சேன். ஒவ்வொரு மாதத்துலையும் இப்படி வச்சுட்டே போனாங்க. மாந்தலைனா மாந்தலைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. எத்தனையோ அறிவியலுக்கு தெரிஞ்சு வச்சு தான் நம்ம பெரியவங்க செஞ்சாங்க, தெரியாமலாம் செய்யலை. நம்ம அறிவியலாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அன்றைக்கி என்ன பண்ணாங்க? சாமி கும்பிட்டதான் வச்சாங்க. போங்க வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சொத்திடுவாங்க, பிள்ளை பிறக்கும். எப்படிங்க வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் போய் சுத்தனா பிள்ளை பிறக்கும்? சரிங்களா? அங்கே ஆக்சிஜன் வேப்ப மரத்தில் அரச மரத்தில் அதிகமாக கிடைக்குது. ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் போது சுற்றி தோப்பு கரணம் போடும்போது ரத்த ஓட்டம் அதிகமாகுது. உடம்புல இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கி ரத்த ஓட்டம் அதிகமாகும் போதே உடம்புக்குள்ள தேவையான சக்தி பிறக்கும். சக்தி பிறக்கும் போது அதற்குரிய ஆற்றல் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு வச்சு சொன்னாங்க. நம்மளால் இன்றைக்கி பிடிக்க முடியல. இதெல்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் பெரிய வியாபாரம். சரிங்களா? தோப்பு கரணங்கிறது எப்படி நீங்கள் போய் கூகுளில் தேடி பாருங்கள். வெளிநாட்டில் பெரிய வியாபாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா தோப்பு கரணம் போடுற பயிற்சி. சரிங்களா? அப்போ இங்கே ஞானசம்பந்தருடைய அந்த நிலைப்பாட்டில் வீடுகளில் தோரணங்கள் கட்டி அழகு செய்தார்கள். ஐயவி உடன் பல அமைத்த புகையாலும் நெய் அயில் நறுங்குறை நிறைத்த புகையாலும் வெய்ய தழல் ஆகுதி விழுப்புகையாலும் தெய்வ மனம் நார வரிசை தொழில் விளைப்பார். 3 புகை காட்டுறாரு. ஒன்று ஐயவியுடன் பல அமைத்த புகை. ஐயவினா வெண்கடுகு. வெண்கடுகுல குழந்தைக்கு என்ன பண்ணுறது? தலைக்கு அந்த ஈரத்தை காய வைக்கிறதுக்கும் வீட்டில் பரப்புறதுக்கும் பயன்படுத்தப்படும். இன்றைக்கெல்லாம் வெண்கடுகு பயன்படுத்துகிறவங்க எத்தனை பேர்னு தெரியல. எம்பிரான் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலே அதை படிச்சிருக்கிறோம். சரிங்களா? வெண்கடுகு புகை, ஐயவியுடன் புகை. அப்படி ஐயவியுடன் என்னென்ன பல அமைத்தார்னா வெள்ளை குங்குளியம், கற்பூரம் போன்றவற்றையெல்லாம். அடுத்தது சொன்னார் நெய் அகில் நறுங்குறை. நெய் அகில் நறுங்குறை என்று சொல்லக்கூடிய வாசனை துண்டம், அதாவது நெய் அகில் துண்டம், அகில் கட்டை நெய்யில் தொட்டு என்ன பண்ணுவாங்க? வேள்வியில் போடுறது. நெய் அகில் நறுங்குறை நிறைத்த புகையால் அகில்கட்டையினால் புகை ஏற்படுத்தினாங்க. வெய்ய தழல் விருப்பம் தருகின்ற. வெய்யங்கிறது சூடுன்னு நினச்சிக்கூடாது, வெம்மை நினச்சிக்கூடாது. வெம்மைங்கிற வார்த்தைக்கே விருப்பம்தான் பொருள். வெம்மைங்கிற வார்த்தைக்கே விருப்பம்தான் பொருள். அதை இதில் தொல்காப்பியத்தில் சொல்லி விளக்க உரையாசிரியர் தரார். வெம்மை வேண்டுதல் அர்த்தம். வெம்மைனா வேண்டுதல், விருப்பம். அதை வேண்டுவதை தருதலால் வேள்வி. ஏன் இந்த வேள்வியில் நெருப்பு ஏற்று இது பண்ணுறோம்? அது ஏன் வேள்வின்னு சொன்னோம்? நாம் விருப்பப்பட்டதை தருவதனால் அதுக்கு பேர் வேள்வி. வேட்டலை தருவதால் அதுக்கு பேர் வேள்வி. எனவே இங்கே சொல்கிற வெய்யத்தழல் ஆகுதி விழுப்புகை. இப்படி 3 வகை புகை, பல வகையான புகையெல்லாம் வந்தது. அந்த புகையால் தெய்வமன நாரவரும் செய்தொழில் விளைப்பார். எங்கே பார்த்தாலும் அந்த தொழில் செய்கின்றது ஆகுதி புகையெல்லாம் மிகுந்து இருக்கின்றது. ஆய பல செய்தொழில்கள் அன்று முதல் விண்ணோர் நாயகன் அருள் பெருமை கூறு நலம் எய்த தூய திருமாமரை தொடர்ந்த நடைநூலின் மேய விதி ஐயிரு தினத்திலும் விளைத்தார். இவ்வாறு 10 நாள் ஐயிரு தினம் நடந்துங்க 10 நாட்கள் செய்கிறார். சொல்ற ஆய பல செய் தொழில்கள் எல்லாம் விண்ணோர் நாயகன் அருள் பெருமை கூறு நலமெய்த. விண்ணோர் நாயகன் சிவபெருமானுடைய அருள் பெருமை கூறு நலமெய்த. இந்த சடங்குலாம் எதை வச்சு செஞ்சாங்க அப்படின்னா எல்லா சடங்கும் சிவபெருமானை வச்சு தான் செய்யணும். சிவபெருமானை முன்னிறுத்தாத வழிபாடு உரிய வழிபாடாக அமையாது. இது பெருமைக்காக நம்ம சமயத்துக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். தட்சனுடைய வேள்வியினுடைய சாபம் அதுதான். இல்லை, சிவபெருமான் தான் வேள்வியினுடைய தலைவர். அவர்தான் வேள்வி நாயகன், வழிபாட்டு நாயகன், இமையோர் பெருமான். அதனால தான் சொன்னார் ஞான சம்பந்த பெருமான் வேத நாயகன், வேதிய நாயகன், ஆதி நாயகன்,
ஆதிரை நாயகன். இல்லை அப்போது எல்லாவற்றுக்கும் எனக்கு அதுதான் தத்துவம். தத்துவம் படித்து போனீங்கன்னா தத்துவத்தில், ஏன்னா இப்போ நீங்கள் தத்துவம் படிக்காத வரைக்கும், சித்தாந்தம் படிக்காத வரைக்கும் சிவபெருமான் பெருசு பெருசுன்னு எப்போ பார்த்தாலும் இவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாம் கும்பிட்ற கடவுளை சும்மாவா, நாங்கள் கும்பிட்ற கடவுளை சின்னவரா அப்படின்னு கேட்டால், தத்துவம் படிச்சிங்கன்னா மட்டும்தாங்க விளங்கும். அது வரைக்கும் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் நாம் கும்பிட்ற சாமி இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம நகைச்சுவைக்காக சொல்ல வச்சுங்க, திருமாலும் பிரம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். என்னட்டு எப்போ பார்த்தாலும் இந்த அருளாளர்லாம் நம்மளையே தாழ்த்தி தாழ்த்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. திருமாலும் பன்றியா பிரம்மனா சென்றுனா திருவடிங்கிறாங்க. பிரம்மனும் அரியும் இருவரும் தேடி தேடி காண முடியாதுங்கிறாங்க. அயன் அறியாமல் இப்படி சொல்கிறாங்களே, ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அவர்களெல்லாம் நம்மளை போல சகல வர்க்கத்து ஆன்மாக்கள். அதை நம்ம விளங்கிக்கணும். புரியுங்களா? திருமால்கிட்ட போய் பிரம்மன்கிட்ட போய் ஒரு செல்வத்தை பெற்ற முடியும், சிவபெருமானால் தர முடியாத அவங்ககிட்ட போய் பெற்ற முடியும் ஒருபோது நினச்சிக்க மாட்டான். அவங்களும் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நான் நல்லா இருக்கிறேன். அது விருப்பம் இருந்தால் சொல்லியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா சரிங்களா. அது சொல்லலைன்னா, ஓ நீ எனக்கு வணக்கம் வைக்காமல் போகிறையோ, அந்தளவுக்கு வெறி ஆளாயிட்டு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு வந்து அதை தண்டனை கொடுத்துருவாங்களாம் நினச்சிட்டு பயந்துடாதீங்க. புரியுங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். போன வாரம் சனிக்கிழமை வகுப்பு துவங்கும்போது சனீஸ்வரன் என்ன பாடுபட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சனீஸ்வரன் என்ன இப்போ பேசினாரு, சனீஸ்வரன் வந்து தண்டிச்சிருவாரா? பயந்துக்கிட்ட சனீஸ்வரனா என்ன, சனிங்கிறது சாதாரண ஆளாக பயந்துட்டு எதையாவது சொல்லாம விட்டுமா என்ன? புரியுங்களா? ஏன் இறைவனுடைய திருவருள் நமக்கு துணை நிற்குன்னு முதல் நம்பணும். சரிங்களா? இப்போ என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ தலையாத்திரையில் வந்து எத்தனை பேர் நவகோள்களை சுத்தனையும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் சுற்றி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. 40 பேர் போனோம்னா 30 பேர் போனோம்னா 2 பேராக தலை தெரியும். எனக்கு தெரியும், ஐயா முன்னாடி போயிட்டேன், நம்ம ஒரு சுற்றிட்டு ஓடிடுவோம். நம்ம எனக்காக நடக்க போகுது. சரிங்களா? நமக்கு ஆன்மார்த்தமாக அறிவு வேண்டாமா? சரிங்களா? நமக்கு ஆன்மார்த்தமாக அறிவு வேண்டாமா? தத்துவத்தில் இவ்வளோ தூரம் படித்து தத்துவ ஞானத்தில் உயர்ந்து நின்று எல்லா சமயங்களையும் கடந்து நாதாந்தீதனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் தத்துவ ரீதியாக அறிஞ்சு வச்சிருக்கிறோமே, நமக்குள்ள அறிவு வேண்டாமா? இவங்களால் நம்மளுக்கு என்ன பலனோ தர முடியாது அப்படின்னு. ஆனால் திருவருள் அறிவுக்குள்ளே அப்படித்தான் இப்போ செலுத்துது. ஆனால் இன்னும் பூசிக்க இறைவன் நம்ம அறிவுக்குள்ளே அப்படியே ராஜாங்கமாக அமர்ந்துருவார். அது பூசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பூசனை வாங்கி அது பூசிக்கும் போது தான் உரைப்பு நிற்கும். புரியுங்களா? நீங்கள் சித்தாந்தம் முழுமையாக படிச்சிங்கனாவே விளங்கிடும். 24வது தத்துவத்துக்கு மேலே ஒரு கடவுளும் கிடையாது. 24வது தத்துவத்துக்கு மேலே ஆன்ம தத்துவம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆன்ம தத்துவம் சொல்கிற 24வது தத்துவத்துக்கு மேலே எந்த சமயமும் கிடையாது. 24வது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திருமால், பாஞ்சராத்திரிகள் என்று சொல்லக்கூடிய சமயத்தை. அவங்க தான் நமக்கு அடுத்தபடியாக 24 தத்துவத்தை வச்சு பேசுகிறவங்க. அவங்களே அங்கே தான் நிற்கிறாங்க. சரிங்களா? ஆனால் அதை தாண்டி 16 12 தத்துவத்தை தாண்டி போகிறோமே, அதை தாண்டி சிவம் இருக்குது, பரசிவம் இருக்குது. அந்த பரசிவத்தை வழிபாடு செய்கின்ற நலனை நாம் பெற்றிருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இடத்துலலாம் நின்று தடுமாற மாட்டோம். எங்கேயா ஒவ்வொரு இடத்துலையும் வழிபாட்டுக்கு போகும்போது எவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம நினைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 400-500 கிலோமீட்டர் தாண்டி மறுபடியும் வரவா போகிறோம், போய் வணக்கத்தை போட்டுருவேன். இந்த தலம்தான் அவருக்கு ரொம்ப சிறப்பான தலம்னு சொன்னாங்க. எனக்கு வேற பார்க்கும்போது நான் பார்க்குற வழக்கில் எங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. உனக்கு இப்போ இந்த நேரம் நடக்குதுன்னு வேறு சொல்லி வச்சுட்டாங்க. எதுக்கு இந்த நேரம் நடக்குதுன்னு சொன்னங்காட்டி அந்த தளத்துக்கு தான் வந்திருக்கிறோம், ஒரு வணக்கத்துக்கு இது போட்டு ஏதாவது செய்வாரான்னு பார்த்துட்டு போயிடலாம். செஞ்சால் முடியுமா, செய்ய முடியுமா? அது அவங்களோட வினைப்பலனை அனுபவிக்கிற காலத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியதான். சிவத்தை தவிர வேறு ஒரு தவம் இல்லவே இல்லை. எனவே ஞானசம்பந்த பெருமாள் இங்கே வந்துடுவோம். 10 நாள் சடங்கு எப்படி செய்தாங்களாம்? தூய கூறு நலமெய்த தூய திருமாமரை தொடர்ந்த நடைநூலில், தூய திருமாமரையும் தொடர்ந்த நடைநூல் கற்பசூத்திரம் என்று சொல்லக்கூடிய நூலில் சொல்லப்பட்டபடி மேய விதியின்படி 5 தினத்திலும் விளைத்தார். இந்த 7 பாடலும் 10 மாதத்தில் என்னென்னலாம் சடங்கு செய்தாலும் ஒரு குறிப்பு தர. இது எல்லாம் சொல்லலை. எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வேதத்தை, அதாவது வேதத்தை ஆகமத்தில் கற்றுக்கொண்டு போய் கேளுன்னு எழுதிட்டார் உரையாசிரியர்.
ஏன்னா 16 சடங்கு சொல்லணும், என்னென்ன சடங்குன்னு சொல்லணும், இதெல்லாம் சொல்லலை. நாமகரணத்து அழகு நாள் பெற நிறுத்தி சேம உதய பருதியில் திகழ் புராணை தாமரை மிசை தனி முதல் குழவி என்ன தூமணி நிறைத்து அணிசை தொட்டில் அமர்வித்தார். தொட்டிலில் போடுற வழிபாடு சடங்கு, தொட்டிலில் போட்டாங்க, பெயர் சூட்டி தொட்டிலில் போட்டாங்க. சேக்கிழார் பெருமான் என்ன பெயரை சூட்டினார்கள் என்ற செய்தியை பதிவிடல். ஏன்னா திருஞான சம்பந்த பிள்ளையார் அவருடைய திருஞான சம்பந்தங்கிற நாமம்தான் நமக்கு தேவையானது என்பதனால அது என்ன பெயரை கண்டிப்பாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பெயரை வைக்காமல் தொட்டில் இட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பெயரை வச்சாங்க, அந்த பெயர் நமக்கு வெளிப்படவில்லை. ஏன் வெளிப்படலைங்கிறது புராணத்தில் நிறைய இடத்துல வச்சுருப்பார். தேவையில்லை சொல்லலை, தேவையில்லை சொல்லி. இப்போ புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியோடைய பொண்ணுடைய திருநாமம் என்ன, ஏங்க சொல்லலை? வரலாற்றுக்கு அது தேவையில்லை, சரிங்களா? அப்படி நிறைய இடத்துல வச்சுருப்பார், சரிங்களா? அப்போ இங்கே தாமரை நாமகரணம், நாமகரணம்னா பெயர் சூட்டுதல். நாமகரணத்து அழகு நாள் பெற நிறுத்தி அதற்குரிய உரிய நாள் பார்த்து பெயர் இட்டு பிள்ளையாரை பெயரிட்டு சேம உதய பருதியில் திகழ் பிரானை, சேம உதய பருதியில் திகழ் பிரான் அப்படின்னா நல்ல உதயம். சேமம்னா உங்களுக்கு தெரியும், உயர் நன்மை தருகின்ற உதயம் செய்கின்ற பருதி அப்படின்னா சூரியன். பருதியில் திகழ் பிரான், சூரியன் போன்ற ஞான ஒளியை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளையாரை தாமரை மிசை தனி முதல் குழவி என்ன. இங்கே ஒரு குறிப்பு, முருகப்பெருமானே பிள்ளையாராக வந்து அவதாரம் செய்தார்ங்கிற ஒரு பேச்சு உண்டு. திருஞான சம்பந்த பெருமான் தான் எப்படி வந்து இப்போ அவதாரம் செய்தார், முருகன் தான் திருஞான சம்பந்தராக வந்து அவதாரம் செய்தார்னு ஒரு வழக்கு உண்டு. அதை பற்றி நிறைய ஆராய்ச்சியில் உண்டு. ஆனால் அதுக்கான சாட்சி இல்லை, அதற்கான தொடர்பு இல்லைங்கிறத உணர்த்தக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. என்னன்னு சொல்கிறாரு பாருங்க. அதாவது தாமரை மிசை தனி முதல் குழவி என்ன. தாமரை மிசை வந்த தனி குழவி யாரு? முருகப்பெருமான். 6 முகமும் தாமரை குளத்தில் போய் தாமரையில் 6 முகமாக இருந்தது இல்லைங்களா? அது அப்புறம் தானே எடுத்து கார்த்திகை பெண்கள் வந்து பால் ஊட்டினான்னு நம்ம சரவண பொய்கை பற்றி படிக்கிறோம். இதெல்லாம் கந்தர் கலிவன்பால் ரொம்ப அருமையாக ஒரு 10 வரி இருக்கு, போய் படித்து பாருங்க. இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து 6 முகத்திலேருந்து 6 பொறி வந்துச்சு. 6ஐயும் தாங்கி கொண்டு போய் சாமி என்ன பண்ணாங்களாம், சரவண பொய்களை செய்ய வெயின்னு சொன்னாராம். வாயு பிடிச்சாராம், பிடிக்க முடியலையா, விட்டுட்டாராம். சூரியன் பிடிச்சாராம், விட்டுட்டாராம், பிடிக்க முடியலையா. ஏன்? சூடு தாங்க கூட அந்த இது தாங்க, நெருப்பினுடைய வெப்பம் தாங்க முடியாமல், ஆற்றல் தாங்க முடியாமல் விட்டு விட்டு நேராக போய் தாமரையில் வச்சார். கந்தர் கலிவன்பால் குட்டி கந்த புராணம். அதனால் படிச்சிங்கன்னா அதை ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் குமரகுருபர். எடுத்து ஒவ்வொருத்தரும் விடுப்ப ஏன் அவர்களுக்கெல்லாம் இவரை தாங்குகின்ற ஆற்றல் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வாயுவை ஒரு கடவுளாக கும்பிடுறோம், வருணனை ஒரு கடவுளாக கும்பிடுறோம், குபேரனை ஒரு கடவுளாக, அக்னியை ஒரு கடவுளாக கும்பிட்றோம். அக்னி கடவுள் இல்லைங்களா? அக்னி கடவுள் முருகப்பெருமானை கும்பிடுறாங்க. அக்னியை கண்டு பயந்துட்டு இருக்கலாமா? சரிங்களா? நேரம் அக்னி மூலையில் வீட்டில் சமையலறை இல்லை, அதனால சாப்பாடு பொங்கிறது இல்லை. சரிங்களா? மொத்தமாக வீடு நெட்டாக இருக்குது. சரிங்களா? 10க்கு 16 தான் இருக்குது. அக்னி மூளை என்ன, வாயு மூளை என்ன. சரி, இருக்கிறவனுக்கு தான் வாயு மூளை அக்னி மூளை எல்லாம், இல்லாதவனுக்கு என்ன போய் வாயு மூளை அக்னி மூளை எல்லாம். சரிங்களா? அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றிலையும் கடந்து தவிக்கிறோம். என்ன பண்ணுறதுங்க, எப்படியாவது தின்னா பித்தம் தெளியும். ஏதாவது செஞ்சால் மாற்றம் வராதா? ஏதாவது செஞ்சால் மாற்றம், எதை செஞ்சால் மாற்றம் வரும்னா இறைவனுடைய திருவடியை தவிர வேறு எதையும் நினைக்காது. உறுதியாக நின்று பாரு. அப்படி நின்னீங்கன்னா மாற்றம் நிகழும். இப்போ நாம் எப்படி நிற்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இருதலை கொல்லி மதில் மேல் பூனை, எந்த பக்கம் விழலாம்? இவங்க ஒரு 2 சொன்னாங்கன்னா எதையும் செஞ்சு பார்ப்போமே, அவங்க 2 சொன்னால் அதையும் செஞ்சு, இப்போ என்ன செஞ்சு பார்த்தா நன்மை விளைஞ்சால் நல்லது தானே அப்படின்னு அறிவுக்குள் நின்றுக்கிட்டு சிவபெருமானே அவர்கிட்டையும் கேட்குறது. அவர்கிட்டையும் சாமி என்ன நினைக்கிறாரு, சரி உனக்கு கொடுக்குறதுக்கு வேறு யாரோ இருப்பாங்க போல், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் பண்ணிருப்பா. ஏன் நீங்கள் அங்கே போய் கேட்குறேன், ஏன் அவங்களுக்கு கொடுக்குற ஆற்றலை வேறு கொடுத்து வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுக்குற, அவங்களுக்கு இது ஏமாந்தக்கூட நம்மகிட்ட யாருமே வர்றதில்லை. 4 பேர் வர்றாங்க, கேட்டால் கொடுத்து வச்சிருவோம். அவங்க என்ன, அவங்க கொடுக்காம விட்டாங்க. 4 பேருக்கு
கொடுக்க முடியாமல் போச்சுன்னா. அதனால் சொல்கிறார், சேம உதய பரி திகழ் பிரானை தாமரை மிசை தனி குளவி என்ன. தாமரை மிசை, இந்த தாமரையில் மேலே ஒப்பற்ற குழந்தையாக இருந்தவரை போல. என்னங்கிற வார்த்தைக்கு என்ன பொருளுங்க? போல. அப்போ அவரை போலன்னு தான் சொன்னாரே தவிர அவரே இப்படி வந்தார் உதிச்சானே சொன்னார், சொல்லலை. அப்போது பிள்ளையார் முருகனது அவதாரம் என்ற கூற்றை மறுப்பதற்கு அமைந்த பாடல் இந்த பாடல். தூமணி நிறைத்து நல்ல அழகிய மணிகளை அவருக்கு அணி செய்து அணிசை தொட்டில் தொட்டில் போய் அமர்விக்கிறார்கள். பெருமலை பயந்த கொடி பேணு முலையின் பால் அருமறை குலைத்து அமுது செய்து அருளுவாரை தரும் மறைவியார் பரமர் தாழ் பரவும் அன்பே திருமுலையில் சுரந்து அமுது செய்து அருளுவித்தார். அம்மா பால் விட்டுறாங்க சரிங்களா. அதுக்கு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார், ஏங்க அம்பிகையினுடைய முளைப்பாலை உண்கின்ற இந்த குழந்தைக்கு போய் இந்த பாலை கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு குறிப்பை சொன்னார். ஆனால் அவங்க அம்மா என்ன நினச்சி ஊட்டினாங்களாம், சிவபெருமானுடைய அன்பை தரு அந்த அன்பை பெறுகின்ற தன்மையவே பாலாக ஊட்டினாங்க நினச்சி ஊட்டினாங்களாம். இந்த குழந்தைக்கு என்னவா இந்த பால் போகணும்னா இறைவனை நினைக்கின்ற சிவனடியை சிந்திக்கின்ற திருஞானமே இந்த குழந்தைக்கு பாலாக போகணும்னு நினச்சி ஊட்டினாங்களாம். இல்லைங்களா, அம்மாவுடைய அன்பு தானே பாலாக போகுது. குழந்தைக்கு பால் சொல்லும்போது வேகண்டார் சொல்லும்போது சொல்கிறாள், 8ஆம் நூற்பால இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திளைவாள் நல்லாய் உளவாமால் இல்லா அருவாகி நின்றானே ஆறறிவான் தாள் உருவாகி தோன்றானேல் உற்று. நேற்று வரைக்கும் இல்லை, குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த தனத்திலிருந்து பால் சொரியலை, இப்போ திடீர்னு சொரியுது. எப்படி? இதோ குழந்தைய கண்ணில் பார்த்தாங்க ஐயா, குழந்தைய பார்த்தோன்னு என்னாச்சு, வந்துச்சு. நேற்று வரைக்கும் அருள் இல்லை, குருநாதர் மேலே அன்பு இல்லை, எப்போ எப்படி வந்துச்சு? இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய அன்பு வெளியில் தோன்ற மாதிரி அருள் உள்ள நிற்கிது. புரியல? இப்போ அங்கே தன் தாய்க்கு அன்பு உள்ள நிற்கிறதுனால தனத்தில் பால் பொழிகிறது, இங்கே குருநாதனை கண்டு உள்ளத்தில் அருள் பொங்கிறதுனால கசிவு வருகிறது. இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைவார் நல்லாய் உளவாமால். இப்போ இல்லாமல் இருந்தது, இப்போ எப்படி வந்துச்சு? இல்லா அருவாகி நின்றானை ஆர் அறிவார் உருவாகி தோன்றானில் உற்று. சாமி இதுவரைக்கும் இல்லா அருவாகி கண்ணுக்கு காணாமல் இருந்தார், இப்போ குருநாதனாக வந்து நிற்கிறார். எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு குருநாதர் தான் சிவம்ங்கிறது எப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் எனக்கு அன்பு இல்லை, அன்பு இப்போ எப்படி குழந்தை இப்போ அன்பு இல்லைன்னானதுங்க, அன்பு உண்டு. இந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அன்பு மற்ற எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகின்ற அன்பு. அதனால தான் வரிசையாக வள்ளுவர் அப்படியே அடுக்கிட்டு போனார். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட் பேறு, புதல்வர்களை பெறுதல். எதற்கு புதல்வர்களை பெறணும்? புதல்வர்களை பெறுவது எதற்கு? அன்பை விருத்தி செய்வதற்காக குழந்தையை பெருக்கணும். பம்பை பெருக்கிறதுக்காக குழந்தை பெற்றுக்கல. அன்பை பெருக்குவதற்கு, அன்பை விருத்தி செய்வதற்கு. இல்லற வாழ்க்கையினுடைய அர்த்தமே அன்பு பெருகணும், அன்பு அருளாக மலரணும். புரியல? நம்மகிட்ட அன்பு இருக்குது, இந்த அன்பு என்னவா இருக்குது? எந்த வினையும் செய்யாமல் மாற்றம் செய்யாமல் அப்படியே கிடக்குது, ஒரு பண்பாக கிடக்குது. இப்போ இந்த பண்பு தொழில் செய்யணும், அன்பை உருவாக்கணும். என்ன அன்பு? திருமணம் ஆகிற வரைக்கும் அன்பு இருந்ததா? இருந்தது. எப்படி இருந்தது? அது ஒரு இடத்துல கடந்தது. வீட்டுக்கு வந்து வர வழியில் எங்கேயாவது எதையாவது கிடச்சா நல்லா நப்பிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது. வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, வாங்கிட்டா வந்தான், வாங்கிட்டு வரல. என்ன சிலர் வாங்கிட்டு ஒரு 199% வாங்கிட்டு வரல. இப்போ திருமணம் பண்ணி வச்சாங்க, புரியுங்களா? வாங்கி கிளம்பணும். அங்கே அலுவலகத்துலேருந்து என்னாச்சு? அவளுக்கும் வாங்கிட்டு போவோம். வீட்டில் அவளும் இருப்பாள். ஐயா இத்தனை நாள் வீட்டில் அம்மாவும் இருந்தாங்களே, அப்பாவும் இருந்தாங்களே, வாங்கிட்டு போனானா? ஐயா கேட்டால் வாங்கிட்டு போகல. ஏன்? அன்பு விருத்தி ஆகலை. இப்போ அன்பு என்ன ஆகுது? விருத்தி ஆகுது. இல்லற வாழ்க்கை ஒரு காரணம் பற்றி அந்த அன்பு விருத்தி ஆகுது இல்லையா? இப்போ 2 போண்டா மட்டும் வாங்கிட்டு போக முடியுமா? வீட்டில் அப்பாவும் இருப்பாங்க, அம்மாவும் போய் வாங்கி கொடுத்துரு, அம்மா நீங்களும் சாப்பிட முழுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, இப்போ அன்பு இப்போ அந்த குழந்தையை பெறும் பொழுது இன்னும் அன்பு இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுட்டு 10 குறளையும் படிக்கும்போது படிச்சிங்கன்னா, மக்கள் மீதின்றல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் செவிக்கு இன்பம். உடம்பை தொட்டு அவங்க தீண்டு. குழந்தை என்ன பண்ணுங்க? எப்படி தீண்டுது? நல்ல கை வச்சா தீண்டும், புரியல?
பூரா கசன்னு எதையாவது சப்பு நப்பிட்டு அந்த கீழே அந்த கூழுக்கு சிந்தி இருக்கும் எதையாவது இல்லை அதை பூரா அப்பிட்டு அம்மா அப்பா அப்படின்னு மேலே வந்து தடவும். புரியல? நம்ம என்ன பண்ணுவோம்? வாடா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுக்குமே தவிர இது அசிங்கம் பண்ணிச்சுன்னு நினைக்கிறான். அன்பு விருத்தியாகும். புரியல? அது சொல்லு கொலன்னு எதையாவது பேசிட்டு பேசுகிற சொல்லு பூரா செவிக்கு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும் தந்தை தாய். இல்லை, இதையெல்லாம் அந்த பருவத்தில் அந்த அன்பு விருத்தியாகிறதுக்காக இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நுட்பம். அப்போ இங்கே நம்மளுடைய நாயனாரை பிள்ளையாரை தொட்டிலில் போடுகின்ற சடங்கு செய்து அம்மையார் பகவதி அம்மையார் சொல்கிற பெருமலை பயந்த கொடி. பெருமலை என்னதுங்க? இமயமலை. இமயமலை பெற்ற கொடியாகி இமயமலை அரசன் பெற்ற கொடியாகிய அம்மையினுடைய பேணு முளையின் பால் அருமறை குலைத்து அமுது செய்து அருளுவாரை. என்ன சாப்பிட போகிறார் அவர்? நீ எதிர்காலத்தில் அருமறை வேதமாகிய ஞானத்தை குலைத்து சாப்பிட இருக்கிறவரை என்ன பண்ணிட்டாங்க? திரு மாமறைவியார் தருமறைவியார் பகவதி அம்மையார் பரமர்த்தாள் பரவும் அன்பே திருமுலையில் சுரந்து அமுது செய்து அருள்வித்தார். பரமர்த்தாள் பரவுவதற்கு இப்போ நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி கேட்டீங்க, இங்கே பாரு உனக்கு இந்த பூஸ்ட் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? உன் அறிவு நல்லா வளரணும். சொல்லி நீ வளரணும், அதனால தான் காம்பளான் கொடுக்குறேன். ஒன்று சொல்லி கொடுக்குற. இப்போ சொல்லி கொடுக்குற மாதிரி அம்மா என்ன நினச்சி பால் கொடுத்தாங்க? பரமர்த்தா. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா அந்த உணவு கொடுக்கும் பொழுது திருமுறைகளை பாடியும் கொடுப்பார். ஊட்டும் போது திருமுறைகளை பாடி ஊட்டுக்கிற வழக்கெல்லாம் உண்டு, சரிங்களா? அப்படி நீங்கள் இன்றைக்கி காலத்தில் மற்றவங்களுக்கு வேறு எதையோ பாடி எதையோ சொல்லி நிலா ஓடிவா அப்படின்னு எதையாவது சொல்லி ஊட்டுற காலம் போய் இப்போ அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? திருமுறைகளை சொல்லி உணவு ஊட்டுது. இப்படி ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு பகவதி அம்மையார் தன்னுடைய திருமுலைப்பாலை சுரந்து அளித்தார். எதற்காக? பரமல் தாழ் பரவும் அன்பே பெரும்பொருட்டு அந்த ஞானத்தை கொடுத்த போது ஆறு உலவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேரு உலகினுக்கு என வரும் பெரியவர்க்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார் நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார். இப்போ இறைவனுடைய அருளின் காரணமாக இந்த உலகுக்கு அவர் வந்ததே பெரும் பேறு என்கின்றவருக்கு வேறு காப்பெல்லாம் மிகை. அவருக்கு காப்பணிவிக்கிற பருவம். காப்பணிவிக்கிற பருவத்தில் என்ன பண்ணணும்? காப்பணிவித்து அவரை எந்த துன்பமும் வந்து அதாவது தீய சக்திகள்லாம் வந்து எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு நினச்சி காப்பு கட்டணும். காப்பு கட்ட வேண்டிய விஷயம் என்ன? கையில் கங்கணம், காலில் தண்டை, கழுத்தில் கருப்பு கயிறு, இடுப்பில் கருப்பு கயிறு, பாசி, இதெல்லாம் எதுக்கு கட்டணும்? இதை கட்டினா வேறு வகையான தீய சக்திகளெல்லாம் வந்து தாக்காது என்பதற்காக கட்ட வேண்டியது. இங்கே ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறாரு? எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு அவர் வந்திருக்கிறார். அவருக்கு போய் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு கயிறு கட்டுறியாயா? அதெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு பல காப்பு மிகை என நீர் காப்பு நிறுத்தினார். இப்போ நீங்கள் காப்பு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எதையாவது நினச்சி காப்பு கட்ட வேண்டியது என்ன காப்புன்னு கேட்டால் திருநீற்று காப்பு. காலையில் எழுந்தா கண்ணை முடிச்சோன்னு நம்ம காப்பாற்றுற கவசம் எதுயா? திருநீற்று கவசம் நினைப்பு வரணும். பல்ல விளக்கிட்டுங்க, குளிச்சுட்டுங்க, அப்புறந்தாங்க நான் பூசையில் வந்து உட்காரும்போது தான் திருநீருங்கிறத அணியுவேங்கிறத நினைப்பெல்லாம் வேண்டு. காலையில் எழுந்தீங்களா, வாயை குப்பிளிச்சு இது பண்ணிங்களா, அதுவும் நமக்கு மனசு இடம் கொடுக்காதனால எழுந்தோடனே திருநீர் பூசுங்க. அதை விட ஒரு சுத்தம் கிடையவே கிடையாது. சுத்தமதாவது நீர். நீங்கள் உடம்பு சுத்தம் அல்ல, அசுத்தமாக இருக்குது. உடம்பு என்ன பண்ண போகிறோம்? ஏதோ பூசியாச்சு, சுத்தம். குளிச்சிங்களா? என்ன குளிச்சிங்க? நீற்று குளியல். அது என்னது? நீர் ஊற்றினா குளியல் தானே. நீர் ஊற்றினா குளியல் தானே. அந்த குளியல் இந்த குளியல் என்னதுங்க? நீற்று சொல்ல போகிற நம்ம ஞானசம்பந்த பெருமான் என்ன புரோதாயம் ஆடனான்னு சொல்கிறாருங்க. பிடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி, அதில் இல்லை பாராண்ட கொங்கைய சேர் மறையில் சேரும் மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி நீராண்ட புரோதாயம் அடைய பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழ பெற்றோம். ஓ, நீர் என்பது திருமூல சொல்லாலே கங்காளம் பூசும்
கவச திருநீர் படிக்கும் போது சேர்த்து படிச்சுட்டு போயிடும். திருநீர் என்பது என்னதுங்க? கவசம். எதுக்கு கவசம்? நமக்கு வர்ற எல்லா ஆபத்துக்கும் அதுதான் கவசம். பூச வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்ற வேண்டியது அவர் கடமை. நீங்கள் பூசும்போது காப்பாற்றுங்கன்னு சொல்லல, பூச வேண்டியதில்லை. சாமி எல்லாமே திருவருள். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா பட்டினத்தடிகள் மாதிரி தான் சிந்திக்கணும். அப்படிலாம் திருநீர் பூசவா போகிறோம் நாம். சரிங்களா? நல்லா இருக்குன்னு நினச்சி பூசுவோமே. சரிங்களா? நாம் அவர் என்னங்க, முடிவில் பிடி சாம்பல், அனைத்தும் முடிவில் பிடி சாம்பல் நினச்சி அப்படி தான் பதிகத்தை முடிக்கிறார். முடிக்கும்போது என்னங்க, ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை ஆத நம்பும் அடியேனை ஆளுமே. சாமி இந்த உடம்பை இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தி இதையும் பண்ணி எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு குடிச்சு எல்லாத்தையும் வாழ வச்சு கடைசீட்டில் நடக்க முடியாமல் வாயில் ஜல்லாக ஒழுகி பேச முடியாமல் உடம்புக்குள்ளே உணவு போகாமல் கடைசியில் இவர் இறந்துட்டார், எப்போ எடுப்பீங்கன்னு அப்படியே கேட்குறாங்க. இதை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டு கால் கடுகு நடந்துங்கிறார். இந்த மனை இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, ட்ரெயின் தூக்கிட்டு போயிடுறாங்க. புரியுங்களா? முதல்ல தோளில் வச்சு தூக்கிட்டு போகணுமே. கால் கடுகு யாருங்க? மகன் கால் கடுகு நடந்து சுடலை சென்று எரிய மூட்டி கடைசியில் அது எப்படி கிடைக்குது? ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை ஆளுமே. இதைத்தான வாழ்க்கையை நம்பிட்டு இருக்கிறேன் நான் அப்படிங்க. அவரை போல துறவும் பேச்செல்லாம் நம்மளால் எட்டி கூட பார்க்க முடியாது. படிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன ஆயிடுவான்? ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவோம். இப்படிலாம் பேசுகிறாரே இவர் அப்படின்ட்டு இல்லைங்களா? ஏன்னா ஏதுக்கு பிறந்தாருன்னு கேட்குறார். இவங்களாம் எதுக்கு வந்து பிறந்தாங்கன்னு தெரியல. இவன் அவளை கடுமையாக பேச முடியுமே ஏதாவது? புரியுங்களா? வாதுக்கு சண்டைக்கு போவார், வருவார் வளைக்கு உரைப்பார், தீதுக்கு துணையும் செய்வார். சும்மா இருக்க மாட்டேன். வாதுக்கு சண்டைக்கு போவாங்க, சண்டைக்கு யாரும் வரலன்னு வச்சுக்கோ, வர்றவங்கள கூட்டிங்க வா உட்காரு, நான் ஏதாவது நாலு சொல்கிறேன், வழக்கு உரைப்பாரான், இங்கே வா நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். வருவார் வழக்கு உரைப்பார், தீதுக்கு துணையும் புரிந்திடுவார். ஏதாவது கெட்டதுக்கு நான் உதவி செய்கிறேன், வா நான் வாங்கித்தரேன் ஒன்றும் கவலை அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் தீதுக்கு துணையும் புரிந்திடுவார். விதி மாலும் மட்டும் இவர் ஏதுக்கு பிறந்தார் கட்சி ஏகமணி. சாகர வரைக்கும் எதுக்கு பிறந்தாலும் தெரியாமல் செத்து போகிறான்னு ஒவ்வொரு பாடலையும் அப்படி தான் கேட்பார். நீங்கள் அந்த கட்சி ஏகம்ப பாடல் கொடுக்க பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போது கொடு வந்தது எதுவும் இல்லை, இடையில் அதாவது பிறந்து போகும்போது கொண்டு போகின்ற செல்வம் எதுவும் இல்லை, இடையில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று அறியாமல் இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கட்சியே. அவங்கள போய் நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன் இல்லைங்களா? இப்படி நிறைய பாடல் முழுக்க அப்படி தான் அறிவுறுத்துறேன்ட்டு நம்மளை போட்டு அப்படியே மைண்டை பூரா மூடு அப்செட் பண்ணிடுவோம். ஐயோ சாமி நாம் என்ன வாழ்க்கை ஏன்னா சில நேரத்தில் அப்படி சொன்னால் தான் அறிவுக்குள்ளே செல்லுது இல்லைங்களா? இங்கே பாடலை பாருங்கள். ஆறு உழவு செய்ய சடையார் ஐயர் அருளாலே பேரு உலகினுக்கு என வரும் பெரியவர். இவர் எப்படி வந்திருக்கிறார் இந்த உலகத்துக்கு? இவரே பெரும் பேரு என்கின்றபடி உலகுக்கு வந்திருக்கிறார். இவர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுற கடவுளாக வந்திருக்கிறார். அப்படி இருக்கிறவருக்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார். அவற்றை செய்யலை. என்ன செய்யலாம்? நீர் திருநெற்றியில் நிறுத்தி நிறைவேற்று. அதான் நெற்றியில் நிறைவேற்றல் பேர் ரட்சை. புரியுங்களா? திருநீர் என்பது ரட்சை. ரட்சைன்னு என்னது? காப்பாற்றுறது. ரட்சிங்க. இன்னைக்கு இந்த ரட்சைங்கிற வார்த்தை நம்மகிட்டே இருக்குது. யார்கிட்ட இருக்குது? சிவசிவா. ரட்சைங்கிற வார்த்தைலாம் பறி போயிடுச்சு, வாங்கிட்டு போய் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. சரி, இங்கே ரட்சித்தல் அப்படின்னா பாதுகாத்தல். இறைவனுடைய திருநீர் தான் நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி நிறைவேற்றார்கள். தாயர் திருமடித்தலத்தும் தயங்கு மணித்தவிசினிலும் தூய சுடர் தொட்டிலினும் தூங்கு மலர்ச்சயனத்தும் சேய பொருள் திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வரும் நாயகனை தாலாட்டு நலம் பல பாராட்டினார். தாலாட்டு குழந்தைக்கு தொட்டிலில் போட்டு தாலாட்டு அம்மா பாடுறாங்க. எப்படி பாடினாங்கன்னு சொல்கிறார். தாயர் திருமடி தளத்தும், தாயர்னு சொல்லியிருக்கிறார், தாயினுடைய திருமடி தளத்திலும் சொல்லலை, பன்மையில் சொல்லிட்டார். என்னங்க அப்படியான்னு கேட்டால், அத்தனை தாய் அவர்களுக்கு. என்ன 5 தாய்? பொதுவாக தாயின்னா 5 தாய். தாயின்னு சொல்லும் பொழுது பாராட்டுகின்ற தாய், ஊட்டுகின்ற தாய், நல்ல தாய், எடுத்து வளர்த்துகின்ற தாய், செவிலித்தாய் என்று சொல்லக்கூடிய தாய். அதெல்லாம் நீங்கள் தாயினுடைய வயல். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வேலை பார்க்க முடியாமல்
பால் தர முடியாத சூழல் இருக்கக்கூடியவங்களாம் குழந்தைக்கு பால் குட்டி நம்ம தாயை பார்த்து இந்த குழந்தை என்ன பண்ணோம் அழுது நிற்கும், அதை அங்கே வேணுங்கிறதுக்காக அழுது நிற்கும். அதனால் கண்ணில் படாமல் வேறவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நீ ஒரு மாதத்துக்கு பார்த்துங்க, அந்த நினைப்பு மறக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க கண்ணில் படாமல் அப்படி வளர்த்துவாங்க. இப்படியெல்லாம் வளர்த்துகின்ற தாய்கள் அப்படின்னு சொல்லும்போது தாயார் திருமடித்தளத்தும். இப்போ பாருங்க அந்த மடி எப்படிப்பட்ட மடி, இப்போ ஞானசம்பந்தர் படுத்ததுனால அது திருமடி. சாதாரண மடி கூட என்ன ஆகுது, திருமடி. அப்போ திருமடித்தளத்தும் தயங்கு மணி தவிசு பீடம், பீடத்தில் எங்கெங்கெல்லாம் போட்டு அவரை தாளாட்டினாங்கன்னு சொல்கிறார். தாயர் திருமடித்தளத்தும் தூய சுடர் மணி சூய சுடர் தொட்டிலும் தூங்கு மலர் சயனம், சயனம்னா பள்ளி கட்டிலும் சேய பொருள் திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வரும் நாயகனை, செம்மை பொருளாகிய திருமறை வேதங்களும் தீந்தமிழும் சிறக்க வருகிற நாயகராகிய பிள்ளையாரை தாலாட்டு நலம் பல பாராட்டினார். தால் ஆட்டு அப்படின்னு என்னதுங்க, நாக்கில் சொல்லி ஆட்டுறதுனால அதுக்கு பேர் என்னதுங்க தாலாட்டு. தாள்னா என்ன படித்தோம், அத்தாளும் படித்தோமா இல்லையா, செவி தோல் கண் அத்தாளு மூக்கு என்று அறி. தாள் என்றால் நாக்கு, தொங்குதலால் ஆடுதலால் நாக்கு தாள்னு பேர். இதுக்கு பேர் என்னதுங்க தாள். அதனால் தாள் ஆட்டு அப்படின்னா என்னதுங்க தாளு ஆட்டு. எப்படி சொல்லணும் சரியா சொன்னோம்னா தாளும் ஆட்டு அப்படின்னா அந்த நாக்கு தொங்கி கொண்டு ஆடுவதனால வருகின்ற சப்தம், அதுதான் தாளாட்டுன்னு மாறிச்சு. லாலா லாலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது எப்படி சொல்கிறோம், இலையா சொல்கிறோம், ஆறாரோ ஆறிராரோ அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடி இப்படி பல வகையான தாளாட்டுகளை எல்லாம் குழந்தையை செய்து பாராட்டினார்கள். அதை சொல்கிறார், நாயகனை தாளாட்டு நலம் பல பாராட்டினார். பலன் என்னதுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை தாள். இப்படி பாடினதில் எப்படியெல்லாம் குழந்தையை படுக்க வச்சு தாளாட்டினாங்க, மடியில், தோளில், தொட்டில், பீடத்தில், பள்ளியில், கட்டில். கட்டினத்தார் அப்படித்தானே பாடுறார். என் தாய்க்கு நான் எப்படிப்பட்ட தாய்க்கு நான் சிறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்று சொல்லும் பொழுது வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்து காதலித்த தாய்க்கோ முட்டச் சிறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்று பார்த்து அழுது கதறார். மா இப்படிலாம் வச்சு என்னை பார்த்த நீ வட்டில் கட்டில் தொட்டில் எல்லாத்துலேயும் வச்சு தாளாட்டினே, உன்னை போய் விறகலை படுக்க வச்சுருக்குனே. அவர் எவ்வளோ அதான் சொன்னார், துறவிகளில் தலையாயவரானா பட்டினர், பாரிலே துறந்த துறவிகளிலே பட்டினத்து துறவிகளைப் போல ஒரு துறவி கிடையாது. அவர்னால் துறக்க முடியாத ஒரு விஷயம் தாயினுடைய அன்பு. அங்கே ஊருக்கு விட்டு வெளியே போக மாட்டேன்னு சத்தியம். என் அம்மா கதறி அழறாங்க, எப்படிலாம் நினைஞ்சு உன்னை வளர்த்து இப்படி ஆளாக்கி இப்படி பார்த்தனே, நீ இப்படி நிற்கிறையே மா அழுத போது அவரால் பதிலே சொல்ல முடியல. மனைவிக்கெல்லாம் பதில் சொல்லிட்டார், எல்லாருக்கும் உனக்கு எனக்கு வழிகாட்டின கடவுள் உனக்கும் வழிகாட்டுவோம் போட்டார். அவங்கள நம்பி தானே சாமி இருக்கிறேன், எனக்கு காட்டிய கடவுள் உனக்கு வழிகாட்டுவார், நீ பாட்டில் உன்னுடைய தொண்டை செய் அப்படின்ட்டார். நான் அம்மாவுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியாமல் தான் இங்கே இருந்தாலும் வரலாற்றில் பார்க்கும். இங்கே அப்படி தொட்டிலில் தாளாட்டு நலம் பல பாராட்டினார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட அன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம்